ராமானுஜதயாபாத்திரம் ஞானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத்வேங்கடநாதார்யம் வந்தே வேதாந்ததேசிகம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य न कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्धना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। सान्द्रानन्दावबोधात्मकमनुपमिदं कालदेशावधिभ्यां निर्मुक्तं नित्यमुक्तं निगमशतसहस्रेण निर्भास्यमानम् अस्पष्टं दृष्टमात्रे पुनः ऊरुपुरुषार्थात्मकं ब्रह्मतत्त्वं तत्तावत् भाति साक्षात् गुरुपवनपुरे हन्तभाग्यं जनानाम् अग्रे पश्यामि तेजो निबिडतरकला यावली लोभनीयं पीयूषप्लावितोऽहं तदनु तदुतरे दिव्यकैशोरवेशं तारुण्यारम्भरम्यं परमसुखरसास्वाद रोमाञ्चिताङ्गैः आवीतं नारदाद्यैः विलसदुपनिषत् सुन्दरी मण्डलैश्च। சர்வலோகேஸ்வரனான பகவானுடைய பரமானுகிரக விசேஷத்தால் நடந்து வரக்கூடியது ஒரு ஸ்ரவண யஜ்ஞம். அதில் பூர்வ சரித்திரத்தில் தசகம் 53, 54, 55, 56, 57 பார்த்துட்டோம். இன்றைக்கி நாம் பார்க்கவிருப்பது 58, 59, 2 தசகங்கள். பூர்வ தசகத்தில் முடிக்கும்போது ஒரு காட்டு தீ வந்தது. அதை எங்கனேயும் அதிலிருந்து தங்களை ரட்சித்து கொடுக்க வேண்டும் என்பதற்காக அவர்கள் சரணாகதி செய்ய பகவான் அதை விழுங்கினான் அப்படிங்கிற ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தோம். அதனால் பீததா அப்படிங்கிற சப்தத்தை வச்சு பீதத்துவம் என்பது அக்னி குண்டு, மஞ்சள் தன்மை உண்டு, ஏன் அதை பருகலாம் என்கின்ற அர்த்தமானது கிருஷ்ணர் அதை விழுங்கியவுடன் தான் புலப்பட்டது. முகமபி தகனோ யஸ்யவாஸ்தேயமப்திஹின்னு சஹஸ்ரநாமத்தின் வாக்கியானுச்சாரணத்தை ஒட்டி நாம் அனுபவித்தோம். அனுபவிச்சோமா? அதனால் பரபிரம்மத்துக்கு ஒரு லட்சணம் உண்டு அப்படின்னு சஹஸ்ரநாமம் சொல்கிறது. அவிகாரனாய், விகாரமற்றவனாய், ஒரு விதமான கல்மஷமும் இல்லாதவனாய் அசையாமல் இருப்பார். அவிகாராய சுத்தாய நித்யாய பரமாத்மனே. நம்ம அப்படி இருக்கணுங்கிறது இல்லை, கொஞ்சம் அசரணும் வார்த்தால. அதனால் 58 இது முதல் ஸ்லோகம். त्वयि विहरणलोले बालजालैः प्रलम्ब. பாபு வேணா கதவை சாத்திருங்கப்பா, மற்ற ரூம்ல எல்லாம் எழுந்துட போகிறா எல்லாரும். त्वयि विहरणलोले बालजालैः प्रलम्ब प्रमथन सविलम्बे धेनवस्वैरचाराः तृणकुतुकनिविष्टा दूरदूरं चरन्त्यः किमपि विपिनमैषीकाख्यम् ईशां बभूवुः. त्वयि विहरणलोले, விஹரண லோலே, நீ விளையாட்டில் ஈடுபட்டவனாயிருக்கும் போது, ஒரு வாட்டி அவர் விளையாடிட்டு இருந்திருக்கார். துவையின்னு சொல்லுவதால் உன்னை, நீ அப்படிங்கிற பொருள். நீ என்கின்ற பொருளை கொண்டால் பட்டத்திரியில் பெருமாளை பார்த்து சொல்றாப்புல வச்சுக்கணும், கிருஷ்ணா நீ. இது பட்டத்திரிகளுக்கு ஏதோ ஒரு குழந்தை, ஏதோ ஒரு கிருஷ்ணர் இல்லை, எதிர்க்க இருக்கக்கூடியவன் தான் இதையெல்லாம் செய்தான்.
அன்று விபவத்தில் ஈடுபட்டவன் தான் இன்று அர்ச்சையில் உள்ளான் என்பது பொருள். அதனால துவை விஹரணலோலே பாலஜாலைஹி, அங்க இருக்கக்கூடிய குழந்தைகளோட விளையாடி இருக்கார் பெருமாள், தனியா விளையாடலை. ராமாவதாரத்துல அந்த ஒரு குறை இருந்தது பெருமாளுக்கு. அவர் ராமருடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாரு? பிரதர்ஸ். ஃபேமிலிக்குள்ளேயே முடிச்சுட்டார். அதனால அடுத்த லெவல்கே அவர் போல. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு நம்மளால சொல்லவே முடியல பாருங்க. திரிஜட்டன் இருந்தான், தெரியுமா உங்களுக்கு? யார் அது திரிஜட்டன்? ஜடை தான் தெரியும் சார். நீங்கள் ஜட்டன் விட்டு யார் அந்த ஹுய் த ஜட்டன் அப்படின்னா ஸ்ரீமத் ராமாயணத்தில், வால்மீகி ராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் வரும். என்னென்னா ராமர் தனக்கு ஒரு சொத்து, அதாவது அவர் ஹையர் அப்பேரண்ட்டாக ஆலை, தளபதியாக இன்னும் ஆலை. எங்கள் ஊர்லேயும் தளபதியானவர் இன்னும் ராஜாவாலை. அதனால் அந்த தளபதி ஆகாத பட்சத்தில் அவருக்கு இருந்த சொத்தையெல்லாம் காட்டுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி தாரவாத்துட்டு போனோம். He cannot hold any property in his name. He's going on an exile. அப்போ என்ன பண்ணார், ராமருக்கு நிறைய மாடு. அந்த காலத்து ராஜாக்களுக்கு மாடும் சொத்து. கிராமங்களெல்லாம் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா வாட் இஸ் யுவர் வெல்த்னா மாடும்பா. மாடெல்லாம் போய் வெல்த் ஆகுமா? இப்போ நம்மளை பார்த்து அவா சிரிப்பா. நம்ம இந்த கம்போடியாவில் வாங்கின சாமானெல்லாம் நம்ம வெல்த்துங்கிறோம். வாட் இஸ் திஸ் அப்படின்னு அவா நம்மளை பார்த்து கேட்பா. அவாக்கிட்ட இருக்க மாடை பார்த்து நம்ம கேள்வி கேட்போம். அதாவது த டெஃபினிஷன் ஆஃப் வெல்த் சேஞ்சஸ் ஃப்ரம் சிட்டி டு சிட்டி, இல்லையா? இப்போ நீங்கள் மிடில் ஈஸ்ட்லாம் போனீங்கன்னா அவளுக்கு ஜலம் மாதிரி தான் பெட்ரோல். அப்படியே பூமியை தோண்டினா பெட்ரோல் கிடைக்காது, வேல்யூவே இருக்காது. நம்ம ஊரில் பெட்ரோலா, இப்போ நம்ம ஊரில் ஜலத்துக்கும் அந்த வேல்யூ வந்துடுத்து, இல்லையா? ஜலமா யாராவது கொண்டு கொடுங்கோங்கிற அளவுக்கு ஆகிடுது. அதனால் சிட்டி டு சிட்டி வெல்த்தோட டெஃபினிஷன் மாறும். அதனால் திரிஜட்டன் ராமர்கிட்ட நிறைய மாடு இருந்தது. அதை தாரவாக்கணும்னு நினச்சேன். நிறைய இப்போ யார்கிட்ட கொடுக்குறது? மாடை வச்சுக்கணும்னா அது பெரிய கஷ்டம். ஏன்னா இப்போ நம்ம ஆத்துலேயே யாராவது பெரியவா பரம வச்சுட்டான்னு வச்சுங்கோ, அப்போது நம்ம தானங்கள் பண்ணுவோம். ஸ்வர்ண தானம், அந்த தானம், அதில் கோதானம்னு ஒன்று உண்டு, பசுவை தானம் பண்ணணும்னு இருக்குது. சரி, கொடுக்கறதுக்கு ஆள் இருக்கா? வாங்கிக்கிறதுக்கு ஆள் இல்லையே. இப்போ யாராவது பசுவை கொடுத்தா நமக்கு சேர்ந்து வீடும் கொடுக்க வேண்டியதாக இருக்குது, இல்லையா? நம்ம இருக்கிற 8வது மாடியிலையோ 10வது மாடியிலையோ பசு வரமாட்டேங்கிறது, லிஃப்டே அதுக்கு முதல்ல ஆப்ரேட் ஆக மாட்டேங்கிறது, இல்லையா? அது படி ஏறி வரணும், அதுக்கு ஆர்த்தரைட்டிஸ் ப்ராப்ளம், அதனால் அது படி ஏற மாட்டேங்கிறது. 1008 ப்ராப்ளம் பசு வச்சா. பசு இப்போ டயட்டை வேறு மாற்றின்னு கொடுத்து அது புல்லை சாப்பிட மாட்டேங்கிறது, இல்லை? நம்ம ஊரில் பிளாஸ்டிக் கவரை தான் உட்காந்து ஆட்டுன்னு இருக்குது. அதனால் நம்ம ஊரில் பேனோ பண்ணியாச்சு. அது இப்போ பார் மறியலில் ஈடுபட போகுது எல்லா பசுவும். பிளாஸ்டிக்கை பேன் பண்ணிட்டே நாங்கள் எதை சாப்பிட்றதுன்னு ஒன்றுத்துக்கு ஒன்று உட்காந்து கேட்டுக்கோம். அதனால் பசுவை வச்சுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போல்லாம் என்ன பண்ணிட்டான், அழகாக ஜிஆர்டியில் குட்டி பசுவாக அவனை ஏற்பாடு பண்ணிட்டான் சில்வரில். நீங்கள் அது கொடுத்துட்டேன்னா பசுதானம் பண்ணா மாதிரி. எதுக்கு இதெல்லாம் சொல்ல வந்தேன்னா, ராமர் கையில் இருக்க பசுவெல்லாம் தானம் பண்ணணும்னு நினச்சார். அப்போ தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட் திரிஜட்டன்கிறவனை கூட்டார். இது ராமாயணத்தில் இருக்குது, நீங்கள் போய் ஒரு வாட்டி வெரிஃபை பண்ணி நான் ஒழுங்காக சொல்கிறேன்னான்னு கரெக்டாக சொல்லுங்க. திரிஜட்டன் ஒருத்தன் அவனுக்கு கூட்டு கொடுத்தார். அப்பா நீ எவ்வளோ பசு வேணுமோ எடுத்துக்கோ. அவனோட ஒய்ஃப் என்ன பண்ணா, இது பாரு சாமி, ராமர் கொடுப்பாரு, நீ எல்லாத்தையும் வாங்கிட்டு வரணும் அப்படின்னா. அவன் என்ன பண்ணிவிட்டான், ராமா எவ்வளோ பசு எடுத்துக்குதுன்னா. ராமர் சொன்னார், நீ கையில் கட்டையோடு வந்திருக்கப்பா, இந்த கட்டையை எவ்வளோ தூரம் போடுறியோ அந்த அளவுக்கு எவ்வளோ பசு நிற்கிறதோ அதெல்லாம் எடுத்துன்னு போனுட்டான். அவன் என்ன பண்ணான், நல்லா முண்டாசெல்லாம் இப்படி கீழே இந்த மேலே கட்டிட்டு நல்லா டைட்டாக அப்படி எல்லாம் வேஷ்டி எல்லாம் சரிப்படுத்திட்டு அப்படிலாம் பண்ணி இந்த அவர் பேர் என்ன, லசித் மலிங்காங்கிறவர் பால் போடுற மாதிரி, ஷோயப் அக்தர் அப்படின்னு ஒரு பாகவதோத்தமர், அவர் அந்த பாலை போடுற மாதிரி, நம்ம அஸ்வின் ரவிச்சந்திரன் பாலை போடுற மாதிரி அந்த கட்டையை சுருட்டி எங்கேயோ போய் விழுந்தது. ஒரே சந்தோஷம் அவருக்கு, அவ்வளோ தூரம் வைக்க பசு கிடைக்க போகிறேன். சீதை ஒரே சிரிச்சுப்டா. ராமரை பார்த்து கேட்டா, ஏன்னா இவர் அவ்வளோ தூரம் போட்டிருக்கார், இவ்வளவு பசு எடுத்துன்னு போகிறாரு, வீட்டில் வச்சுக்கிறதுக்கு இடம் இருக்கா, அதை யோசிச்சாரா அப்படின்னு கேட்குறா. அதில் திரிஜட்டன்னு எங்கேயோ தப்பி தவறி ராமருக்கு ஒரு ஃப்ரெண்டு. ராமாயணத்தை நம்ம பெரியவாள்லாம் அப்படியே பிழிஞ்சு கசக்கி எடுத்துட்டான். அதனால் அது ஒரு ஃப்ரெண்டு. ஆனால் கிருஷ்ணாவதாரத்தை ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இந்த இடத்துல பாலஜாலைஹி அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ். பிரலம்ப பிரமதன சவிலம்பே. அதனால் இப்போ பிரலம்பனை கொன்னதால் நேர்ந்த டிலே, இல்லையா? அவள்லாம் ஒன்றா வந்திருக்கா. அன்றைக்குன்னு பார்த்து இந்த பிரலம்பன் இவா ஃப்ரெண்டு கம்பெனியில் ஒரு ஃப்ரெண்டாக தானே வந்தான். அப்புறம் பலராமரை வச்சு அவன் மேலே உட்காத்தி வச்சு ஃபிஸ்டால் டம் ஹி பவுண்டட். ஞாபகம் இருக்கா? நேற்று ஒரு 7 மணிக்கு சொன்னேன் கார்த்தால. அதனால் பிரமதன சவிலம்பே தேனவஹா ஸ்வைரச்சாராஹா. தேனவஹா அந்த இருக்கக்கூடிய பசுக்கள் அதெல்லாம் பார்த்தது, இவா பிரலம்பரை கொண்டுட்டு இருக்கா, என்னவோ இவா வேலையில் இருக்கா. அதனால் அதுகள்லாம் தானாக திரிய ஆரம்பிச்சிடுது. மாடை மேய்க்கக்கூடியவன் அது அப்பப்போ கண்காணிச்சுட்டே இருக்கணும்.
இந்த நீங்கள் மாடு மேய்க்கிறவாளெல்லாம் பார்த்துட்டே இருப்பேன், ஹே ஹே அப்படின்னு சொல்லிட்டு அப்பப்போ பண்ணிட்டு அது எங்கேயோ போயிடுத்துனா என்ன பண்ணுறது? அதனால் அதுவும் மாடு மேய்க்கிறவன் போகும்போது ஒரு எண்ணிக்கை பண்ணுவான், இவ்வளோ 1 2 3 100 வரைக்கும் பண்ணுவான். திரும்பி வரும்போது அந்த எண்ணிக்கை பண்ணணும். அந்த எண்ணிக்கை செய்ய வேண்டும் என்றால் கவனம் இருக்க வேண்டும். கிருஷ்ணர் என்னடான்னா அவர் ஏதோ இந்த பிரளம்பனை கொள்வது அதில் ஈடுபட்டுட்டார். இந்த மாடெல்லாம் தந்தேரியாக திரிஞ்சுன்னு இருக்கு. ஏன்னா இந்த மாடுகள்லாம் கார்த்தால ஏற்கனவே அப்பிடைசர் மாதிரி ஒன்று சாப்பிடும். கார்த்தால் அதுகளுக்கு என்ன தந்தாவலோகனம்லாம் பண்ணிட்டு பல்லெல்லாம் தேய்ச்சிவிட்டு ஆச்சமனமாக பண்ணணும். அதனால் அது காலங்கார்த்தால் எழுந்தும்போது பெட் காஃபி சாப்பிட்ற மாதிரி ஏதாவது ஒன்று போய் சாப்பிட்டோம். இந்த காலங்கார்த்தால் நுனிப்புல் மேயும்னு சொல்லுவாள். ரொம்ப ஓரமாக இருக்கக்கூடிய புல், கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கக்கூடிய புல் மேயும். இதுக்கு சிறு வீடுன்னு பேர். சிறுன்னா என்ன? சின்ன. சிறு வீடுன்னா என்ன? சின்ன வீடு. என்ன சார் காலங்கார்த்தால் உட்காந்துண்டு நாங்கள் தர்ப்பணமெல்லாம் உட்காந்து எவ்வளோ கஷ்டம் என்ன கெட்டு பண்ணா, நீர் உட்காந்து காலங்கார்த்தால் இதெல்லாம் உட்காந்து சொல்லி நான் சொல்லல, ஆண்டாள் சொல்கிறான். என்ன சொல்கிறா? கனைத்திலங்கத்தெருமை கண்ணுக்கிறங்கி நினைத்து முலை வழியே நின்னுபால் சோர நனைத்தில்லம் சேரார்க்கும் நற்செல் இல்லை கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு. எருமை கீழ்வானம் வெள்ளென்று எருமை சிறுவீடு மெய்வான். எருமை சிறுவீடு மெய்வான்னுட்டா, சிறுவீடை போய் மெஞ்சுதான். அர்த்தம் என்னென்னா கார்த்தால 4 மணிக்கு எருமையெல்லாம் எழுந்துடும். பாவம் அதுக்கு ஆகக்கூடிய கோபாலன் கார்த்தால 6 மணிக்கு தான் எழுந்துப்பார். அது என்ன பண்ணும்? கார்த்தால பசி தாங்காது. அது வீட்டுக்கு கொல்லப்புறத்தில் இருக்கக்கூடிய சிறு வீடுன்னு சின்ன புல் நிறைந்த இடம், அதை போய் மேய ஆரம்பிச்சிடும். அது அப்பிடைசர் மாதிரி ஆகிடும். ஒரு 7 மணி வரைக்கும் தாங்கும். அப்புறம் இந்த கோபாலன் கார்த்தால அதை பெருவீடுக்கு கூட்டுன்னு போவான். பெருவீடுங்கிறது பெருநிலம், அந்த இடத்த போய் மேய விட்டுவான். அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய சிறுவீடு பெருவீடை மேய்வதற்காக பசுக்கள் புறப்பட்டது. தேனவகா ஸ்வைரச்சாராக சரந்தியா தூர தூரம். சரந்தின்னு சொன்னால் மேய ஆரம்பிச்சது. தூர தூரம், ரொம்ப தூரம் தூரமாக போக ஆரம்பிச்சுடுத்து. திருண குதுக நிவிஷ்டா ஈஷாம் பபூவுஹு. திருணன்னா கிராஸ். திருணம் கிடைக்கணுங்கிறதுக்காக, புல்லு நன்னா கிடைக்கணுங்கிறதுக்காக அது ஓரளவுக்கு எங்கேயோ போய் சேர்ந்துருக்கு. எங்கேன்னா கிமபி விபினம் ஐஷீகாக்கியம். ஐஷீகம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போயிருக்கு. ஐஷீகம் அந்த தேனுகன் இருந்த காட்டுக்கு என்ன பேர்? ஜம்புகம். அப்புறம் பிரளம்பனோட நேற்று போன காட்டுக்கு பேர் என்ன? பாண்டீரகம். ஞாபகம் இருக்கா? இது ஐஷீகம்னு பேர். இந்த ஐஷீகம் எங்கேயாவது கேள்விப்பட்டிருக்கா? பாபு கொஞ்சம் ஜலம் எங்கேயாவது கிடைக்குமா? நீக்கு வாட்டர் பாட்டில் மட்டும் எடுத்துட்டு. ஐஷீகம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இது ஐஷீகாக்கியம்னு எடுக்கிறார். ஐஷீகாக்கியம்னா ஐஷீகம் என்ற பேர் பெற்றன்னு அர்த்தம். இல்லை ஐஷீகம் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். காலங்கார்த்தால் நாங்களே பாவம் என்ன கெட்டு வந்தால் எங்களை உட்காந்து நோண்டி 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 கேள்வி கேட்குறீரு சுவாமி. உங்களுக்கு பாவம் சேராதா சார்? நேற்று ஏதோ எங்களை பயமுடுத்தி வச்சுருக்கார். பேனல்லாம் சொர்க்கலோகம் நரகலோகம்லாம் போட்டு எம் வேற காமிச்சு வச்சுருக்காரு. அங்கே யமஹாவில் உட்காந்துருக்கார் அந்த எம். அதனால் அந்த யமஹாவில் உட்காந்துருக்கிற எம் என்ன பண்ண போகிறார் பாரு. இதுக்கு ஒரு நரகம் இருக்குது, 32 நரகம் இருக்குங்கிறார் அந்த பிளேக்கில். பார்த்தேடா நேற்று ஞாபகம் இருக்கா? 32 டைப்ஸ் ஆஃப் நரகங்கிறார். பாகவதம் கூட 28 தான் சொல்லிட்டு இவன் 4 எக்ஸ்ட்ரா வேற சொல்லி வச்சுருக்கா இல்லையா? தேங்க்யூ. ஐஷீகம்ங்கிறது தனுர்வித்தையில் வரும். இப்போ ஒரு க்ளூ. சரி, ஒரு கதை சொல்கிறேன். இது அதை தானே சொல்லின்னு இருக்கீர் சார் லைஃப் ஃபுல்லாக. என்னென்னா, இந்திரனுக்கு ஒரு பிள்ளை காக்கா ஒன்று இருந்தது, தெரியுமோ? அதுதான். என்னென்னா ந அயமபி ஜெயந்தகான்னு தேசிகன். இது ஜெயந்தன் கிடையாதுன்னுட்டார். இந்த காக்காவாக வந்தது இல்லையா, அது ஜெயந்தன் கிடையாதுன்னார். அது ஏன் சார் ஜெயந்தன் கிடையாதுங்கிறீள்? அது ஏன் ஜெயந்தன்கிறோம்? இல்லை சார், இந்திரனோட பிள்ளை ஜெயந்தன் தானே. அவர் என்ன ஃபேமிலி பிளானிங்காக ஒரே ஒரு பிள்ளை தான் வச்சுட்டு போகிறா இல்லையா? அவர் நிறைய பிள்ளை இருந்திருக்காது. அதில் ஒரு பிள்ளை காக்கா, ஒரு பிள்ளை ஜெயந்தன். அதனால் தேசிகன் ஸ்தோத்திர ரத்ன பாஷ்யத்தில் எடுக்கிறார்னா அயமபி ஜெயந்தஹா. காக்கா ஒன்று இருந்தது. இந்த காக்காவுக்கு சீதையுடைய மாம்சத்தை புஜிக்க வேண்டும் என்பது ஆசை. சீதை ரொம்ப டெண்டர் ஸ்கின், ஜான்சன் அண்ட் ஜான்சன் பேபி மாதிரி இருப்போம் பார்க்கறதுக்கு. அதனால் அந்த மாம்சத்தை புஜிக்க வேண்டும் என்பதற்காக காக்கா வந்தது.
அப்போது சீதையை அழகால குத்திட்டு. இதில் ஒரு சின்ன கொஞ்சம் நான் டைவெர்ட் பண்ணுறேன், இந்த கடையிலையும் கொஞ்சம் வெளில போகிறேன், நீங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவேன், இங்கே வித்வான்கள்லாம் இருக்கா, நீங்கள்லாம் அப்ரிஷியேட் பண்ணுவேன். என்னென்னா, அப்போ அந்த காக்கா வந்து சீதையை அழகால குத்திட்டா, ரத்தம் வந்துதா. அப்போ ராமர் என்ன பண்ணார்? தர்பை எடுத்து பிரம்மாஸ்திரமாக அதை கன்வெர்ட் பண்ணி அந்த மிசைலை ஏம் பண்ணார். அது போய் எல்லா இடத்துலையும் சுற்றிட்டு அந்த காக்கா எட்டிசையும் முழன்னோடி இழைத்து விழும் காகம் போல் அப்படின்னு தேசிகன் எடுத்தார். பாவம் திருப்பி ராமர்கிட்டே த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்யதமே சரணம் கதா அப்படின்னு திருப்பி வந்து விழுந்துடும். கரெக்டா? இப்போ இது ராமாயணத்தில் நமக்கு எங்கேருந்து தெரியுது? கரெக்ட், சித்திரக்கூட்டத்தில் இருக்கும்போது நடக்கிறது. ஆனால் அது அந்த இடத்துல சொல்லலை. சுந்தரகாண்டத்தில் யார் யாருக்கு சொல்கிறா? இதெல்லாம் வந்து சீதை ஹனுமாருக்கு சொல்கிறான். கரெக்டா? எல்லாம் இப்படி தானே நம்ம கேள்விப்படுறோம். சரி, இப்போ பெரியாழ்வார் திருமொழிக்கு போகலாம். பெரியாழ்வார் திருமொழியில் 10 பாசுரங்கள் கொண்ட ஒரு பதிகம், ஒரு திருமொழி வரும். சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம் மல்லிகை மாமலை கொண்டு அங்காந்ததும் ஓர் அடையாளம். எல்லாம் அடையாளமாக சொல்லிட்டு வருவார். யார் சொல்றா? ஹனுமார் ராமருக்கு. இப்போ ஹனுமார் ராமர் பக்கத்தில் இருக்கார், அவர் எதுக்கு ப்ரூவ் பண்ணணும் ராமர்கிட்ட? ஹனுமார் ராமர்கிட்டேன்னு வந்து சீதைக்கு தான் ப்ரூவ் பண்ணணும். அடையாளம்ங்கிறது சீதைக்கு தானே சொல்லணும், ராமருக்கு எதுக்கு சொல்லணும்? அவர் தான் இப்போ ஆதார் கார்டெலாம் பார்த்து வெரிஃபை ஆகிடுது. சீதையை பார்த்தேங்கிறதுக்கு எதுக்கு சித்திரக்கூடத்திற்கு இதை சொல்லணும்? ஹனுமான் கேட்கிறாரு, அந்த அங்குலியக்கும் கொடுத்துட்டு, இன்னும் நான் போய் அங்க போய் சொன்னாக்கா ஏதாவது அடையாளம் சொல்லு, கொண்டு போய் நான் இதெல்லாம் சொல்லணும். கரெக்ட், நீங்க சொல்ற பாயிண்ட் கரெக்ட். இப்போ இந்த பாசுரத்தை கவனிங்கோ. அடியனேன் சொல்லும் அடையாளம், அடியேன் சொல்லும் அடையாளம். அடியேன்னா யாரு? சீதை வந்து ஹனுமார் கிட்ட சொல்லியிருப்பாளா அடியேன் நான் சொல்லும் அடையாளம்? ஹனுமார் வந்து சீதை கிட்ட சொல்றாரு. அப்படி அப்போ அதில் ஒரு பாசுரம், சித்திரகூடத்திருப்ப சிறுகாக்கை முலை தீண்ட அப்படின்னா, சித்திரகூடத்தில் இருக்கும்போது நீங்களும் ராமரும் இருக்கும்போது அங்கே காக்காசுரன் வந்து உங்களை அழகால குத்தினானாமே, அப்போ அது கண்ணை ஒன்று எடுத்துட்டாராமே, அது ஒரு அடையாளம் அப்படின்னு ஹனுமார் சீதைக்கு சொல்கிறார். ஆனால் வால்மீகி ராமாயணப்படி யார் யாருக்கு சொல்கிறா? சீதை ஹனுமாருக்கு சொல்கிறா. பெரியாழ்வார் படி ஹனுமார் சீதைக்கு சொல்கிறா. அதுதான் சார், இவா 2 பேருக்குள்ளேயே கன்சென்சஸ்க்கு வர மேடம். லோக்சபா ராஜ்யசபா மாதிரி போயிட்டு இருக்கு சார். ஆழ்வாரும் வால்மீகியுமே கன்சென்சஸ்க்கு வரலன்னா, காமினி மேடம் புரியுறதா நான் சொல்கிறது? கேஸை நான் ப்ரெசென்ட் பண்ணிட்டேன். இப்போ எப்படி சார் இதை வந்து கொக்கு சிக்கல்லேருந்து எடுக்கிறது? சீதை ஹனுமாருக்கு சொல்லக்கூடிய அடையாளம். எதுக்கு ஹனுமார்கிட்ட சொல்கிறான்னா, இந்த இன்சிடென்ட் நடக்கும்போது ராமருக்கும் சீதைக்கும் மட்டும்தான் தெரியும். அப்போ வந்து சீதை ஹனுமார்கிட்ட சொன்னாதான் ஹனுமார் நம்புவர். யூ ஹவ் சீன் சீதா அண்ட் நாட் கீதா அப்படிங்கிறத நம்புறதுக்கு ஏதாவது ஒரு ப்ரைவேட் இன்சிடென்ட்டை சொன்னாதான் உண்டு. அப்படி சீதை ஹனுமாருக்கு சொல்லி அனுப்புறா. சித்திரகூடத்திருப்ப அன்னைக்கு சித்திரகூடத்தில் இருக்கும்போது. இது வால்மீகி ராமாயணப்படி. ஆனால் பெரியாழ்வார் அருளி செய்த திருமொழிப்படி ஹனுமார் வந்து சீதைக்கு இந்த அடையாளம் சொல்கிறார். எப்படி சார்? இப்போ கேஸ் புரிஞ்சுடுத்தா? சீக்கிரம் முடிச்சுட்டு தொலைங்க சார், நீர் உட்காந்து கேஸை வேறு இவ்வளோ நாளி நீட்டின்னு இருக்கீர் அப்படின்னா, இதில் ஒரு சூக்ஷ்மம் அண்ணா கவனிங்கோ. அடியனுடைய பிராச்சாரியன்னா ஆச்சாரியனுக்கு ஆச்சாரியன் அபினவ தேசிகனாக எழுந்தருளி இருந்த உத்தமூர் சுவாமி. அவர் ஒரு நிர்வாகம் சாதிப்பார். இதில் என்ன சொல்லுவார்? எவ்வளோ ஒரு ஞானம் இருந்திருக்கு பாருங்க வாழ்க்கலாம். சுந்தரகாண்டத்தை நன்னா வாசிம்பர். அதுதான் சார், நாங்கள்லாம் சுந்தரகாண்டத்தை வி டூ கண்டினியூஸாக பண்ணுறோம் சார் அப்படின்பா. அப்படி இல்லை, ஒழுங்காக வாசித்தா அதில் ஒரு விஷயம் தெரியும். ஏன்னா ஹனுமார் அங்கே வரார் சீதையை பார்க்கறதுக்கு. அப்போது சீதையை பார்த்துட்டு என்ன சொல்கிறார்? சீதை கேட்குறா ஃபஸ்ட்டு, அவளுக்கு ஒரே டவுட், இது எங்கேயாவது ராவணனாக இருக்க போகிறதோ, கிவ் மீ சம் ஐடென்டிட்டி, கிவ் மீ சம் இன்சிடென்ட் அப்படிங்கிறா. அப்போ ஹனுமார் என்ன பண்ணுறார்? அம்மா இதோ இந்த
மோதிரத்தை பிடியுங்கோள். கிரஹித்வா பிரேக்ஷமானாசா பர்த்துக்கர விபூஷணம் பர்த்தாரம் இவ சம்பிராப்தா ஜானகி முதிதாபவத்து. அந்த மோதிரத்தை வாங்கிட்டாளாம். அடுத்தா இப்போ ஹனுமார் சொல்கிறார், அம்மா நான் இதுவும் சொல்லியாச்சு, ராமர் வந்து உங்களையே நினச்சிட்டு இருக்காருன்னு சொல்லியாச்சு, அதில் ராம் அப்படின்னு கஸ்டமைஸ்ட் ரிங் இப்போலாம் மக்கு கிடைக்கிறது பாருங்கள். இப்போ நீங்கள் இங்கே அங்கோர் வாட்டில் இப்படி ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு நீங்கள் அந்த மக்கில் கூட பிரிண்ட் பண்ணி ஆற்றுல வச்சுக்க முடியும். பாருங்கள், நாங்கள் அங்கோர் வாட் போயிட்டோம், நம்பாமல் இருக்கையிலே நாங்கள் கூட போயிட்டோம் அப்படின்னு சொல்லிக்கலாம். இப்போது விஷயம் என்னென்னா, ராம் அப்படின்னு அதில் கஸ்டமைஸ்ட் ரிங். இப்போலாம் நம்ம ஆர் எஸ் அப்படின்லாம் போடுறோம் இல்லையா, அந்த மாதிரிலாம் ரிங் இருக்குது. அந்த மாதிரி அந்த ரிங்கை சீதை வாங்கினுட்டா பார்த்தா. இப்போ ஹனுமார் சொல்கிறார், அம்மா நீங்கள் ஏதாவது எனக்கு ஒரு அடையாளம் சொல்லுங்கோ. அப்போ அவள் என்ன சொல்கிறா, எப்படி சொல்ல ஆரம்பிக்கிறா பாருங்க. ஹனுமார் எதிர்க்க நிற்கிறார். எப்படி நம்ம பேசணும்? ஹனுமானே, நாங்கள் இருவரும் ஒரு காலத்தில் இருக்கும்போதுன்னு தானே சொல்லணும். இந்த சில வீடுகளில் என்ன ஃப்ரெண்டோட அம்மா, ஃப்ரெண்டு வீட்டில் போய் தங்க, இந்த ஃப்ரெண்டோட அம்மாலாம் சில பேர் சொல்லுவாள், துஷ்யந்த் நீ வீட்டில் தங்கலைன்னா ஆண்டிக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்பா. மாமி நீங்கள் ஆண்டின்னு சொன்னாலே அது யார்? நான் தான் அப்படின்பா. அது எனக்கு கோவம் வரும்னு சொல்லியிருக்கலாம் ஒன்றும், அதனால் ஆண்டிக்கு ரொம்ப கோவம் வரும் அப்படின்பா. ஆண்டி எங்கேன்னு உட்காந்து தேடினா அந்த மாமியே தான் ஆண்டி. அதனால் அந்த மாமி தன்னை நான் சொல்லிக்கிறதுல ஒரு தேர்ட் பர்சனில் சொல்லிக்கிறா. கவனிச்சாடா, இதை பாருப்பா, இதை பாரு, ரமேஷோட அம்மாவுக்கு ரொம்ப கோவம் வரும். யாருப்பா ரமேஷோட அம்மானா? தான் தான் ரமேஷோட அம்மா. அதனால் தேர்ட் பர்சனில் சொல்லிக்கிறது. நம்ம பேச்சுவார்த்தையிலே அப்படி சொல்லுவோம் இல்லையா. சில மாமிகள் வந்து ஆத்துக்காரர் பேரை சொல்ல மாட்டா. தனுஷோட அப்பா கிட்ட போய் கேளுங்கோ அப்படின்பா. தனுஷோட அப்பா யார் சார்? அவர் தான், அவருக்கு பேர் உண்டே, அவர் தனுஷோட அப்பா. எப்படி ஸ்ரீக்கு பத்தியாக இருக்கக்கூடிய நாராயணன் ஸ்ரீஎஃப் பத்தின்னு சொல்கிறோமோ, இவர் தனுஷோட அப்பான்னு சொல்கிறோம் அப்படின்னா. தனுஷ் எதுலையா மாட்டினுட்டானா அப்படின்னு சொல்ல மாட்டான். அதனால் இந்த இடத்துல சீதை என்ன சொல்லணும்? ஹனுமானே, நாங்கள் 2 பேரும் காட்டில் இருக்கும்போதுன்னு சொல்லியிருக்கணுமா? ராமாயணத்தில் அப்படி இல்லை ஸ்லோகங்கள், நீங்கள் போய் பாடிங்கோ. சுந்தரகாண்டத்தை எப்படி சொல்கிறா தெரியுமோ சீதை? ராமா, நீயும் நானும் ஒன்றாக காட்டில் இருக்கும்போது ஒரு நாள் மாம்சத்தை வெட்டி வெட்டி காய வைத்து கொண்டிருந்தோம். அதிலிருந்து ஒரு காக்கா வெளியே வந்தது. அந்த மாம்சத்தை புஜிக்கலாமோ என்று நினைத்தது. நான் காக்காவை சூ சூ என்று விலக்கிவிட்டேன். அப்புறம் நானும் ராமரும் ஒரு படுக்கையில் கிடந்தோம். இப்போ பாருங்க, நான் முன்னாடி சொன்னதெல்லாம் ராமரை எதிர்க்க வச்சுன்னு சொல்கிறாப்புல இருக்கா. ராமா, நாம் இருவரும் காட்டில் வசிக்கும் போது மாம்சத்தை காய வைத்து கொண்டிருந்தோம். பிறகு நானும் ராமனும் காட்டில் வசித்தோம். இப்போது ஃபஸ்ட்டு 2-3 வரி சொல்லும்போது ராமரை எதிர்க்க வச்சுன்னு பேசுகிறாப்புல இருக்குது. அப்புறம் ராமரை தேர்ட் பர்சனில் பேசுகிற மாதிரி இருக்கா. இது வரைக்கும் புரியுறதா? இந்த மாதிரி சீதை அப்போ என்ன பண்ணுறா, அப்புறம் வந்து நம்ம 2 பேரும் நானும் ராமரும் ஷாட்டுட்டு மரத்துங்கீழே உட்காந்துட்டோம். ராமர் தன் தலையை மடி மேலே வச்சுன்னு படுத்துட்டார். அப்போ தான் ஒரு காக்கா வந்தது. அந்த காக்கா என்னை அழகால குத்திடுத்து. என்னால் தாங்க முடியல. ராமர் எழுந்து பார்த்தார். எழுந்து பார்த்தவுடன் அந்த காக்கா அங்கே இருக்கிறது தெரிஞ்சுது. அந்த காக்காவை பார்த்துட்டு ஒரு தர்பை எடுத்தார், அதை அஸ்திரமாக்கினார், விட்டார். அது எல்லா இடத்துக்கும் போயிட்டு காலியே வந்து விழுந்தது. அப்போ உடனே அது கண்ணை அறுத்தியோனோ ராமானி. இப்போ மாத்தியாச்சா? இப்போ முதல்ல சொல்ல ஆரம்பிக்கும் போது ராமரை முன்னாடி வச்சுட்டு ராமா நீயும் நானும் ஒன்றா இருக்கும்போதுனா, நடுவில் வந்து நானும் ராமரும்னா, திரும்பி இந்த இடத்த வந்து அப்படின்னா முதல் பாகமும் கடைசி பாகமும் ராமரை வச்சுண்டு நீயும் நானும் ராமான்னு சொல்லுகின்றபடியால் அந்த சம்பவங்கள்லாம் வேற யாருக்கும் தெரியாதான். புரியுறதா? எப்போ ராமரை தேர்ட் பர்சனில் வச்சு சொன்னாலும் அந்த சம்பவம் மட்டும் உலகத்துக்கே தெரியுமா. ஆழ்வார் என்ன பண்ணார், ஹனுமார் வாயால் சீதைக்கு அடையாளம் சொல்லும்போது நடுவில் எந்த சம்பவம் உலகத்துக்கெல்லாம் தேர்ட் பர்சனில் சொன்னாலும் அதை மட்டும்தான் எடுத்தார். சித்திரகூட திருப்ப சிறுகாக்கை முளை தீண்ட. ஏன்னா எப்போ அந்த இந்திரனுடைய பிள்ளையான காக்காக்கு ஒரு கண்ணு போயிடுத்தோ, உலகத்தில் அது சஞ்சரிக்கும் போது எல்லாரும் கேட்பாளோனோ, ஏண்டா இந்த காக்காக்கு ஏண்டா ஒரு கண்ணு போயிடுத்தோ, அதுவாடா சீதை கிட்ட அபச்சாரப்பட்டது பாரு அப்படின்னா அந்த சம்பவம் உலகத்துக்கு தெரியறதோனோ. அதை வால்மீகி ராமாயணத்தை சீதை வந்து ஹனுமாருக்கு அடையாளம் சொல்கிற மாதிரி வச்சுட்டாலும் சரி, பெரியாழ்வார்படி ஹனுமார் சீதைக்கு அடையாளமாக சொல்கிறதா வச்சுட்டாலும் சரி, தப்பில்லை. ஏன்னா தட் பர்டிகுலர் போர்ஷன் அலோன் ஹேஸ் பீன் ரெண்டர்ட் பை சீதா டு த தேர்ட் பர்சன். ஆயிடுதா? முதலும் கடைசியும் தான் ஃபர்ஸ்ட் பர்சனில் ராமரை முன்னாடி வச்சுன்னு சொல்கிறா. அதை ஹனுமார் அடையாளமாக சொல்லலை. அதனால் இந்த இடத்துல விரோதம் வராதுன்னு உத்தமூர் சுவாமி நிர்வாகம் பண்ணார். அப்படின்னா அந்த ராமாயணத்தை
கரைச்சி பிழிஞ்சு குடித்து காய வச்சாதான் இது யாருக்கு சொல்கிறான்னு வச்சுட்டாதான் சூக்ஷ்மங்கள்லாம் தெரியும். நிறைய விஷயங்கள் அந்த மாதிரி இருக்குது. சீதை எப்படி சார் காட்டுக்கு போனான்னார், மர உரி தரிச்சுன்னு போனதா சொல்லுவா. பட்டுப்புடவை கட்டிண்டு அரண்மனையிலேருந்து கிளம்பினா. 14 இயர்ஸ்க்கும் 365 நாளைக்கும் பட்டுப்புடவையை பேக் பண்ணிட்டு ஒரு பெரிய பெட்டியில் லக்ஷ்மணன் எடுத்துன்னு போனார் அப்படின்னு இருக்கு ராமாயணத்தில். புதுசாக சொல்கிறீர் சார். அஞ்சலி தேவி என்டி ராமராவோடு போகும்போது மர உரி தானே சார் போட்டுன்னு போனான்னா அஞ்சலி தேவி என் உபன்யாசம் கேட்க மாட்டேங்கிறான், என்ன பண்ணுறது இல்லையா? ராமாயண அது ஒன்றும். இன்னொன்று என்ன தெரியுமோ, சர்வாபரண பூஷிதையான்னு ஒரு வார்த்தை இருக்குது. எல்லா ஆபரணங்களும் தரிச்சுன்னு போனா. 3 சர்க்கங்கள் அயோத்தியா காண்டத்தில் விசேஷம். முதல் சர்க்கம் என்னென்னா, பாவம் இவாள்லாம் ட்ரெஸ் போட்டுக்கிறதுக்கு வரா. பாவம் ராமர் வந்து உடனே நார்மல் ட்ரெஸ் போட்டுட்டார். இதை ஆபரணங்கள்லாம் கட்டினோடனே கை ரிமூவ் ஆல் ஆஃப் தேட் அப்படின்னா இப்போது பாவம் தேமேன்னு போட்டுட்டார் அவர். அடுத்த சர்க்கத்தில் சீதை என்ன பண்ணால், பாவம் அவள் வந்து அவளும் மரபுரி தரிக்க வேண்டும், எங்கள் ஆத்துக்காரர் போட்டுக்கிற ட்ரெஸ்ஸை தான் நானும் போட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் ட்ரெஸ் எல்லாம் போட்டால் அது ஃபிட்டே ஆக மாட்டேங்கிறது உடம்புல. ஏன்னா இவள் உப்பேற்பட்ட சௌக்குமாரியமான திருமேனி மரபுரியில் நிற்க மாட்டேங்கிறதுன்ற ஒன்று என்னாச்சு, தசரதர் கதர்றார். பாவம் வீட்டுக்கு வந்த மாட்டு பொண்ணு இங்கேயோ ஒரு அரிஸ்டோக்ராட்டிக் ஃபேமிலியில் வந்தவளை போட்டு வேர் தீஸ் க்ளோத்ஸ் தட் க்ளோத்ஸ் அப்படின்னா அவளால் தாங்க முடியல. ஓன்னு அழுது விட்டார் தசரதர். என் மாட்டு பொண்ணுக்கு இந்த நிலைமை வந்து விடுத்தேன். ஆனால் ஒன்று கைகேயி, நீ வரம் வாங்கின்றது ராமன் காரணம் செல்ல வேண்டும் என்று தானே ஒழிய ஜனகனுடைய பெண் அல்ல. அதனால் அவ எல்லா ஆபரணங்களும் தரிச்சுக்கணும் அப்படின்னு எடுத்து அடுத்த சர்க்கத்தில் சொல்கிறார் தசரதர் லக்ஷ்மணனை பார்த்து, அப்பா உன் மதனிக்கு 14 வருஷத்துக்கு என்னெல்லாம் தேவையோ ட்ரெஸ் தேவையோ எல்லாத்தையும் போட்டுன்னு போ. அதனால் பாவம் எல்லாத்தையும் பேக் பண்ணி அவ சொல்லிவிட்டா, ஐ டோன்ட் வாண்ட் டு ரிப்பீட்டுன்னுட்டான். எல்லா விதமும் எடுத்து போச்சம்பள்ளியும் இருக்கணும், தேவகிரியும் இருக்கணும், மங்களகிரியும் இருக்கணும், சுங்குடியும் இருக்கணும். வில் யூ வேர் சுங்குடின்னு கேட்டார். நோ ஐ டோன்ட் ஹேவ் அ ப்ராப்ளம் வித் மதுரை பீப்புள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால சுங்குடியும் எடுத்துட்டு எல்லாம் பேக் பண்ணி கோட்டாலேருந்து எல்லாம் பேக் பண்ணிட்டு போயிருக்கா சீதை. அது ஒன்று. இது 2வது சான்று என்னென்னா, தேசிகன் வந்து ஹம்ச சந்தேசத்தில் எடுக்கிறார். ஒரு அன்னத்தை பார்த்து ராமர் சொல்கிறார், அன்னமே நீ போய் சீதையை பார்த்து சொல்லு. அப்போ அண்ணன் கேட்டது, வை ஷுட் ஐ கோ டு சீதா, பிகாஸ் யூ ரிசெம்பிள் சீதா இன் எவ்ரி வேன்னர். ராமர் எப்படி, ஹவு டு ஐ ரிசெம்பிள்னா, நீ நடக்கும்போது என் சீதா பிராட்டி வந்து நடக்கிறா மாதிரி இருக்குது ஹம்சகதி. நீ வந்து ஒரு துவனி செய்கின்றாயே, அது சீதையின் குரல் மாதிரி இருக்குது. உன்னுடைய ஓவரால் பியூட்டி இருக்குது பாரு, அதுதான் என் சீதை தன் பட்டுப்புடவையில் மோட்டிஃபாக போட்டுருக்கா. இந்த ஹம்சம் வச்ச பார்டர்னு இருக்கு இல்லையா, சீதை இந்த காலத்து ஹம்சம் வச்ச பார்டரில் ஒரு பட்டுப்புடவை போட்டுட்டு தான் ஹம்ச சந்தேசத்தை தேசிகன் எடுக்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் ராமாயணத்துலேருந்து அஸ்மத் ஆச்சாரியன் சாதிப்பார். அப்பேற்பட்ட ராமர், நீ பாயிண்ட்டுக்கே வரமாட்டேங்கிறீர் சுவாமி, இன்னும் நாராயணியத்துக்குள்ளே நம்ம போகணுமே. இப்போ இந்த காக்காவை ஒரு வழி பண்ணணுங்கிறதுக்காக என்ன பண்ணியிருக்கலாம், லக்ஷ்மணா என் வில்லையும் அம்பையும் எடுத்துக்கொண்டு வா அப்படின்னா லக்ஷ்மணன் என்ன பண்ணிப்பார், போய் உள்ளே போய் எடுத்துன்னு வந்திருப்பார். அதுக்குள்ளே காக்கா பறந்து போயிடும் இல்லையா. அதனால் ராமர் என்ன பண்ணணும், உடனே என்ன பண்ணார், பக்கத்தில் இருக்க புல் எடுத்தார், அதில் பிரம்மாஸ்திர மந்திரத்தை உச்சாரணம் பண்ணார். அந்த புல்லே அஸ்திரமாயிடுத்து. அத்திரமே அதன் கண்ணை அறுத்ததும் ஓர் அடையாளம். அத்திரமே அஸ்திரமே அதன் கண்ணை அந்த அஸ்திரத்தால் வெட்டுண்டாரா. அப்போ ஒரு சிறு வஸ்துவானது ஆயுதமாயிடுறதா. சிறு வஸ்து ஏதேனும் வஸ்து அஸ்திரமாயிடுத்துன்னா அந்த வஸ்துவை அஸ்திரமாக்கக்கூடிய தன்மைக்கு ஐஷீகம்னு பேர். ஆச்சா. அதனால் இப்படின்னு ஒரு காடும் இருந்துதான், ஐஷீகம் ஐஷீகாக்கியம் அப்படின்னு எடுக்கிறார். அனதிகத நிதாக க்ரௌரிய விருந்தாவனாந்தாத் பகிரிதமுபயாதா கானனம் தேனவஸ்தாக கூட சொல்லணும் தவ விரக விஷண்ணா ஊஷ்மல கிரீஷ்மதாப பிரசர விசர தம்பாஸ்யாகுலாஸ்தம்பமாபுஹு தாஹா தேனவஹா உபயாத்தாஹா. அந்த பசுக்களானது போய் சேர்ந்துதான் எங்க, இதம் கானனம் பகிஹி, கானனம் காட்டுக்கு வெளியே, பகிஹி வெளியில, அனதிகத நிதாக க்ரௌரிய விருந்தாவனாந்தாத். ஏன்னா விருந்தாவனத்தில் ஒரே வெயில். நீங்கள் நார்த்துக்கெல்லாம் போயிட்டேன்னு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் வெதர் தான், ஒரே குளிரும்
இல்லாட்டா ஒரே வெயில் அடிக்கும். அதனால தான் நம்ம ஊர் சென்னை இஸ் ஆல்வேஸ் த பெஸ்ட். எப்போவுமே ஒரே வெயில் பாருங்க, மாறவே மாறாது. அதனால் விருந்தாவனாந்தாத், அதனால் விருந்தாவனம் சுடும் ஆகும் தன்மையாலே. தவ விரக விஷண்ணா, அதுகளுக்கு இன்னொரு துக்கம் வேற, தாபம் வேற. என்னென்னா இவர் பிரளம்பனை வேற ஏதோ பண்ணி அதெல்லாம் ஒரே டிலே ஆகிடுது. இதுகள்லாம் எங்கேயோ வந்துடுத்து. இப்போ கிருஷ்ணரை வேட்ட பிரிஞ்சுடுத்து அந்த பசுலாம், அதெல்லாம் ஒரே அதுக்கு சேட் ஆகிடுது. அப்புறம் ஊஷ்மல கிரீஷ்மதாப பிரசர விசர தம்பஸ்யாக்குலாஹா, அதனால் அதில் ஒரே தாகம் எடுக்க ஆரம்பிச்சுடுத்து. ஒரே வெயில் வேற, கிருஷ்ணரை வேட்ட பிரிஞ்சாச்சு, ஒரே விரகதாபம், அதனால் ஒரே தாகமாதுகளுக்கெல்லாம். இப்போ என்ன பண்ணேன்னார், ஸ்தம்பம் ஆப்புகு, ஒரே எல்லாம் டயர்டாகி குளுக்கோஸ், லோ சுகர், லோ பிபியான மாதிரி எல்லாம் கீழே உட்காந்து கொடுத்து பசுக்கள்லாம். இப்போ அப்புறம் என்னாச்சு, ததனு சகசகாயைர் தூரமன்விஷ்ய சௌரே கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம் பசுகுலமபிவீக்ஷ்ய க்ஷிப்ரமானே துமாராத் த்வை கதவதி ஹீஹி சர்வதோக்னிர்ஜும்ப்ரே. ஹே சௌரே, ஹே சூரசேனன் குலத்தில் வந்த சௌரியே. ஷௌரின் பேர் எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கும். இங்கே திருக்கண்ணபுரத்தில் ஷௌரிராஜன் பேரா. இது சஹஸ்ரநாமத்திலையும் வரும், ஷௌரிஹி. அந்த ஷௌரிஹிங்கிற நாமம் யாரை சொல்றதுன்னு கேட்டார் பராசர பட்டர் பகவத்குண தர்ப்பணத்தில். எங்க திருக்கண்ணபுரத்து பெருமாளை சொல்றதுன்னு எடுத்தார். உத்பலாவதகே திவ்யே விமானம் புஷ்கரேக்ஷணம் ஷௌரிராஜமஹம் வந்தே சதா சர்வாங்க சுந்தரம். ஷௌரிராஜன் எங்க? திருக்கண்ணபுரம். சுந்தர்ராஜன் எங்க? திருமாலிருஞ்சோலை கல்லழகர். சௌந்தர்யராஜன் நாகப்பட்டினம். அடுத்தா சௌந்தர்யராஜன், சுந்தரராஜன், ஷௌரிராஜன், மாறி மாறி நம்ம சட்டுன்னு பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ சொல்றார் இங்க, ததனு த்வை சகாயைஹி சஹா, நீ உன்னுடைய தோழர்களோடு தூரம் அன்விஷ்ய அபிவீக்ஷ்ய, அதனால தேட ஆரம்பிச்ச, ரொம்ப தூரம் எங்கெல்லாம் போயிருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்ச. அப்போ பசு குலம் கலித சரணி முஞ்சாரண்ய சஞ்சாத கேதம். அப்போ முஞ்சை என்கின்ற அந்த புல்லை தேடிக்கொண்டு சென்ற அந்த பசுக்களும் துளைந்து போக சமயத்தில் கதவதி சதி ஆராது, அப்போ அவகிட்ட நீ போய் சேர்ந்துட்ட. அந்த பசுக்கள் முஞ்சையை தேடின்னு போயிருக்கு, முஞ்சையை தேடின பசுவை தேடி நீ போன, நீ போய் சேர்ந்துட்டப்பா. அப்போ ஆனேதும் க்ஷிப்ரம் ஹீ ஹீ, அப்போ அவளை சீக்கிரம் கொண்டு வரத்துக்காக போனேன். அக்னிஹி ஜஜ்ரும்பே சர்வதா, அக்னிஹி அக்னியானது ஜஜ்ரும்பே எல்லா பக்கமும் சுத்த ஆரம்பிச்சுடுத்து. இட் கேம் ஆன் ஆல் சைட்ஸ். ஏன் சார் அக்னி அப்படி வரணும்னு கேட்டால், இவ போன காடு வெயில் காலத்தில் போயிருக்காளா, புல்லெல்லாம் காஞ்சி போயிடுது. இந்த தர்பைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, தர்பை பச்சை பசேல்னு இருக்கும்போது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். நீங்கள் அதை காய வச்சு விட்டேன்னு வச்சுங்கோ, கட்ட கட்ட கட்டையாக மாறிடும். அதனால தான் தர்பை யூஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஏன்னா அது அக்னிக்குள்ளே நீங்கள் சேர்த்தாலும் எரியும். ஏன்னா இப்போ நீங்கள் சில சமயங்களில் தர்பையை கூட சேர்க்கணும், அப்போ அது எரியும். புல்லெல்லாம் எரியாது, ட்ரை ஆகிடுச்சுன்னா எரியும். அதனால் அக்னிஹி ஜஜ்ரும்பே சர்வதா. இந்த எல்ஏ கலிஃபோர்னியாலெல்லாம் அடிக்கடி காட்டு தீ வருது பாருங்க, ஏன்னா அங்கெல்லாம் புல்லெல்லாம் காஞ்சி போயிடும், அதெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு பற்றின்னு எரியும். அதனால் ஜஜ்ரும்பே சர்வதா அப்படின்னார். அடுத்தது என்ன பார்க்கலாம், சகல ஹரிதி தீப்தே கோரபாங்கார பீமே சிகினி விஹித மார்கா அர்த்ததக்தாயி வார்த்தாக அஹஹ புவன பந்தோ பாஹி பாஹீதி சர்வே சரணமுபகதாஸ்த்வாம் தாபஹர்த்தாரமேகம். சிகினி கோரபாங்கார பீமே, சிகினி, சிகினின்னு சொன்னால் இந்த இடத்துல அக்னின்னு அர்த்தம். அக்னியானது தீபத்தின் எரியிறார். கோர பாங்கார பீமே, ஒரே சத்தம், சுசுன்னு சத்தம். நீங்கள் இந்த காட்டு தீ வர இடத்துலாம் போகிறீங்கன்னா ஒரு சத்தமும் கேட்கும். இந்த பக்கமும் அந்த பக்கம் எப்போவுமே தீங்கிறது இப்படியே மேலேயே எரியுங்கிறதுல காற்று வர பக்கம் எரியும். காற்று இப்படி அடிச்சுதான் புசு 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 புசுன்னு இந்த பக்கம் எரியும், இல்லை புசு 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 புசுன்னு அந்த பக்கம் எரியும். சப்தத்தோடு ஆர்ப்பரிக்குமாம் அக்னி. அதை சொன்னார். கோர பாங்கார பீமே தீப்தே சதி சகல ஹரிதி, எல்லா பக்கமும் எரியறது. அப்போ சர்வே விஹத மார்காக, அப்பா
வெளியில் ஏறுவதற்கு எப்படிப்பா வழி? சக்கரவியூகம் மாதிரி எல்லா பக்கமும் எரிஞ்சுட்டு இருக்கு. அப்போ ஆர்த்தாக அர்த்ததக்தாக இவ, அதனால எல்லாம் பாதி எரிஞ்சா மாதிரி இருக்கு. அப்போ எது பாதி எரிஞ்சா மாதிரி? பசுக்களுக்கெல்லாம் பாவம் இவ்வளவு நெருப்பெல்லாம் அது பார்த்ததில்ல, பாவம் தவிச்சுன்னு இருக்கு. அப்போ ஷரணம் உபகதாக துவாம் ஏகம், துவாம் உன்னை, ஏகம் ஒருவனை, இதெல்லாம் ஒரு வார்த்தையே முக்கியம். உன்னைன்னு மட்டும் சொல்லி முடிக்கல, ஒன்னை சரணாகதி பண்ணான்னு சொல்ல, உன் ஒருவனையே சரணாகதி பண்ணாள். மாம் சரணம் பிரஜன்னு கிருஷ்ணன் சொன்னார். மாம் ஏகம்னு விட்டார். அந்த ஏகம்ங்கிற சப்தம் ரொம்ப முக்கியம், ஏவகாரமும் ரொம்ப முக்கியம். மாம் ஏகம் சரணம் பிரஜ, அகம் துவா சர்வ பாபேபியோ மோக்ஷயிஷ்யாமி மா சுச்சா, கவலைப்படாதே அப்படின்னு சொல்கிற மாதிரி இதெல்லாம் சரணாகதி பண்ணித்துன்னார். சரணம் உபகதாக துவாம் ஏகம், உன்னை சரணாகதி பண்ணித்தே. அப்போது தாப ஹர்த்தாரம் இதி அஹா, தாபத்தை போக்கக்கூடிய ஆர்த்திஹரனான நீ, கஷ்டத்தை போக்கக்கூடியவனான நீ, அஹா ஆஹா புவனபந்தோ பாஹி பாஹி, லோகத்துக்கே நண்பனாக இருக்கக்கூடியவனே நாதா என்னை ரக்ஷி ரக்ஷின்னு அதெல்லாம் சரணாகதி பண்ணித்துன்னார். அது பெருமாள் எப்படி அங்கீகாரம் பண்ணிட்டார்னு பார்க்கலாம். அலமலமதி பீத்யா சர்வதோ மீலயத்வம் திருஷமிதி தவ வாசா மீலிதாக்ஷேஷு தேஷு குத்ர முஞ்சாட்ட வீசா சபதிவ விருத்திரேதே ஹந்த பாண்டீரதேஷே சொன்னார். அதி பீத்யா அலம் அலம், அப்போ கவலைப்படாதீங்கோ அப்படிங்கிற விஷயத்தை பெருமாள் சொன்னார். கவலைப்படாதீங்க, யாராவது இப்போ சரணாகதி பண்ணார்னா நமக்கு சக்தியும் இருந்து தகுதியும் இருந்து தானே கவலைப்படாதீங்கன்னு சொல்லலாம். இல்லை இன்னொருத்தர் கஷ்டம்னு வரார், எனக்கும் அது போக்கத்துக்கு இல்லை, உங்கள் கஷ்டம் எனக்கு புரியுறது, ஆனால் தெரிஞ்சுக்கோங்க அதே கஷ்டம் தான் நானும் பட்டுன்ட்டு இருக்கேன் இல்லை அப்படி சொன்னேன். எப்படி ஒருத்தர் யார்கிட்ட சரணாகதி பண்ணுறோமோ அவர் சக்தனாக இருக்க வேண்டும், நல்ல சக்தியோடு கூடியவனாக இருக்கணும். அதனால் இந்த இடத்த சொன்னார் அதி பீத்யா அலம் அலம், கவலைப்படாதீங்கோ கவலைப்படாதீங்கோ. சர்வதா திருஷம் மீலயத்வம், எல்லாரும் கண்ணை முடிக்குங்கோ. சார் முடிந்தானே சார் இருக்கும் அப்படி நீங்கள் சொல்லலை, நீங்கள் என்ன நீங்கள் இதுக்கு அன்னிக்காவா சொன்னா அவா சர்வதா திருஷம் மீலயத்வம் அப்படின்னு பெருமாள் அவளை பார்த்து சொன்னார். கண்ணை முடிக்குங்கோ அப்படின்னார். நம்மளால என்ன பண்ணியிருப்போம்? அந்த இடத்துல இருந்தால் நம்ம என்ன பண்ணியிருப்போம்? ஒத்த கண்ணால் முடியிருப்போம். இல்லாட்டா என்ன பண்ணியிருப்போம்? சிம்பிள் என்ன பண்ணியிருப்போம்? ஒய்ன்னு கேட்டிருப்போம் இல்லையா? ஒய் ஒய் இந்த மாதிரி ஒய் எல்லாம் கேட்குறபடியால் தான் நம்மளை பெருமாள் அந்த அவதாரத்தை வச்சுக்கவே இல்லை இல்லையா? அந்த மாதிரிலாம் புண்ணியம் நம்ம பண்ணியிருந்தோம்னு வச்சுக்கோ, அன்றைக்கே அவரோடு இருந்து மோட்சத்துக்கு போயிருப்போம். இத்தனை நாளைக்கு உட்காந்து நீங்கள் லாவோஸ், கம்போடியா, வியட்நாம், ஏரேஷியா, மலேசியான்னு உட்காந்து தெரிஞ்சுட்டு இருக்க மாட்டோம் இல்லையா? அங்கே வேறு பரம விஷ்ணு லோக்காலேயே அங்கே உட்காந்துட்டு இருப்போம் இல்லையா? இங்கே பரம விஷ்ணு லோக்காவுக்கு போயிருக்கவே மாட்டோம். ஏன் பெருமாள் அந்த காலத்தை நம்மளை தன்னை சுற்றி வச்சுக்கலன்னு கேட்டால் நம்ம ரொம்ப கேள்வி கேட்குறவா இல்லையா? கேள்வி கேட்டால் சனாதன தர்மத்துக்கு பிடிக்கும். ஆனால் பெருமாள் ஒரு மாதிரி அவர் கேள்வி கேட்டால் ஆன்சர் கொடுப்பார். அர்ஜுனன் ரொம்ப கேள்வி கேட்டான், எல்லாத்துக்கும் ஆன்சர் பண்ணார், மோட்சம் மட்டும் கொடுக்கல அவர். பார்த்தேடா, அர்ஜுனனுக்குலாம் ஸ்வர்காரோகண பர்வான்னு தான் பேர். அவள்லாம் ஸ்வர்க்கத்துக்கு தான் போனான். ரொம்ப கேள்வியே கேட்டுட்டு தான் சரணாகதியே பண்ணல. அவனுடைய தள்ளெழுத்த பாருங்க, பெருமாள் மெனக்கெட்டு 700 ஸ்லோகங்களை சொல்லி மாமேகம் சரணம் பிரஜ சரணாதி பண்ணலாம் சொல்லிவிட்டு அவன் பண்ணவே இல்லை. அதனால் பெருமாளுக்கு எப்படின்னா மினிமம் கொஸ்டின்ஸ் மேக்ஸிமம் இம்ப்ளிமெண்டேஷனில் இருக்கணும். அதனால் இந்த இடத்துல என்ன சொன்னார்? கண்ணை மூடுங்கோ அப்படின்னார். அதுக்கெல்லாம் என்ன பண்ணியிருக்கோம்? மாடெல்லாம் கண்ணை மூடியிருக்கோம். அதுதான் கோபி ஜனங்களுக்கும் பசுக்களுக்கும் என்னென்னா, பெருமாள் ஒன்று சொன்னால் அதுக்கு நேர்த்தட்டாக ஒரு காரியம் பண்ண மாட்டான். கண்ணை மூடுங்கன்னா மூடினாலாம். அப்போ என்ன பண்ணார்? இதிவாச்சா தவதேஷு, உன்னுடைய வார்த்தையை கேட்டுட்டு மீலிதாக்ஷேஷு சத்சு ஹந்த, அப்போது எல்லாம் கண்ணை மூடித்தே. அப்போ என்ன ஆச்சரியம் நடந்ததுன்னார். என்னன்னா ஹந்தன்னு சொன்னாலே ஒரு சம்போதனத்தில் சொல்லக்கூடிய வார்த்தை ஹந்த பாக்யம் ஜனானாம், ஹந்த அப்பாடி ஐயோ அப்படின்னு நம்ம சொல்கிறோம் பாருங்க, அந்த மாதிரி ஹந்த அப்படின்னு அர்த்தம். குவனு அசௌ தவதஹனஹா, என்னாச்சு? இவாளெல்லாம் கண்ணை மூடுங்கன்னார எல்லாம் மூடிட்டாளா? எல்லாரும் இப்போ கண்ணை திறந்து பார்த்தா எப்படி இருந்ததுன்னார். குவ நு அசௌ தவதஹனஹா, எங்கே அந்த காட்டுத்தீயே இல்லை சார். அதுக்குள்ளே என்ன இந்த காட்டுத்தீலாம் வந்துட்டுனா கவர்மெண்ட் என்ன பண்ணோம்? ஹெலிகாப்டர் ஃப்ளைட்டில் என்ன கொண்டு ஜலத்தை வர்ஷிக்கும். அப்போ தான் போனால் தானே அப்படி காட்டுத்தீ போகும். காட்டுத்தீயே போ அப்படின்னு அது போயிடுமா?
ஒன்றும் போகாது. ஆனால் இதுகள்லாம் கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள காட்டுத்தீயே இல்லை. அடுத்தது குத்ரசா முஞ்சாட்டவி. அட்டவின்னு சொன்னால் காடு. முஞ்சா அட்டவி. முஞ்ச அப்படின்னா முஞ்சை என்கின்ற புல் நிறைந்த அட்டவி காடு, முஞ்சாட்டவி. இந்த முஞ்சாட்டவி குத்ரசா எங்கே போச்சு? இவா இருந்த காடு முஞ்சாட்டவி, அதுவும் இல்லை. முஞ்சாட்டவி பத்திண்டு எரிஞ்சினது, காட்டு தீயம் இல்லை. சபதிதே வவ்ரித்திரே. அப்போ எல்லாம் சடனாக எங்கே இருந்தான்னார்? பாண்டீர தேசே. பாண்டீரம்ங்கிற காட்டில் இருந்துட்டான். கிருஷ்ணர் அவளை ஒரே செகண்டில் அங்கே டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டேன். என்ன சார் இதெல்லாம் நடக்கிற காரியமா சார்? அதனால தான் மாயனை புரியாது, பண்ணுறது பெருமாள் பண்ணுறது புரியாது. நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் தெரியல. சதாசிவ பிரம்மேந்திராள்னு ஒருத்தர் இருந்தார், கேள்விப்பட்டிருக்கா? சதாசிவ பிரம்மேந்திராள் கலியுகத்தில் வாழ்ந்த ஒரு அத்வைதி சன்னியாசி. அவர் என்ன பண்ணுவாராம்? தஞ்சாவூரில் புன்னைநல்லூரில் இருப்பாராம். புன்னைநல்லூர் இருக்கும்போது அங்கே இருக்கக்கூடிய கேர்ள்ஸ் எல்லாம் சொல்லும், சாமி சாமி எங்களுக்கு வந்து மதுரை மல்லி வேணும். நம்மளால் என்ன சொல்லுவோம்? வெயிட், வி வில் ப்ரொக்யூர் ஃப்ரம் விவேக் ஃப்ளவர்ஸ். யூஎஸில் ரொம்ப ஃபேமஸ் அது. இல்லை, விவேக் ஃப்ளவர்ஸ் கிட்டே கேட்டால் அவர் கொண்டு கொடுத்துருவார் அப்படிம்போம். இல்லாட்டா நம்ம ஊரில் முருகன் இட்லி கடை, முருகன் இட்லி கடை இல்லை, மல்லி கடை இல்லை, அதனால ஏதோ ஒரு கடை பாண்டி பஜாரில் போய் நம்ம மல்லி வாங்கி தரேன் ஏதாவது ஒன்று சொல்லியிருப்போம். இந்த குழந்தைகளுக்குலாம் சதாசிவ பிரம்மேந்திரால் என்ன சொல்லியிருக்கணும்? வெயிட், ஐ வில் செக் த ஸ்டாக் அவைலபிலிட்டி இன் அமேசான், ஏதாவது ஆஃபர் இருக்கான்னு பார்க்கலாம். ஒரு மல்லி வாங்கினா ஒரு மல்லி ஃப்ரீ, ஏதாவது இருக்கான்னு பார்க்கலாம். இல்லாட்டா மல்லியிலேயே 25% ஆஃப். அப்படி அவன் என்ன பண்ணுவான்? 1000 ரூபான்னு போட்டு பட்டார்னு அதை அடித்து பக்கத்தில் 200 ரூபான்னு போடுவான். அது நமக்கு அப்படிலாம் டிஸ்கவுண்ட் ஒன்று கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நம்ம உடனே ஒரு 4-5 வாங்கிடுவோம். கடைசியில் பார்த்தா விலையே 200 தான் இருக்கும். அவ்வளோதான். அதனால் இப்படியெல்லாம் அந்த சதாசிவ பிரம்மேந்திராவை பார்த்து அதுகள்லாம் வந்து மல்லி வேணும்ட்டு. பிரம்மேந்திராவில் என்ன சொன்னாராம்? என் முதுகில் உட்காந்துக்குங்கன்னாராம். குழந்தைகள்லாம் 2 பொண்ணு இங்கே உட்காந்துருது. கண்ணை முடுங்கோ அப்படின்னா, கண்ணை மூடினா நேராக மதுரை வீதியில் இருந்தாராம், மதுரை மல்லி வாங்கி கொடுத்துட்டாராம். அப்படிங்கிற ஒரு சரித்திரம் சொல்லுவா. கலியுகத்தில் ஒரு சன்னியாசி குழந்தைகளை தஞ்சாவூர்லேருந்து மதுரைக்கு கூட்டின்னு போகிறாருன்னா, சர்வலோகேஸ்வரன் ஒரு பசுவை முஞ்சாட்டவியிலேருந்து பாண்டீரகம் கொண்டு வருது. என்ன ஆச்சரியம்! நல பாண்டீர தேசே. அடுத்த ஸ்லோகம். ஜய ஜய தவ மாயா கே யமீஷேதி தேஷாம் நுதிபிருதிதஹ சோ பத்னானா விலாசஹ புனரபி விபினாந்தே பிராச்சர பாட்டலாதி பிரசவ நிகர மாத்திர கிராஹ்ய தர்மானுபாவே. சொன்னார், கர்மானுபாவே ஹே ஈஷ துவம் ஜெய ஜெய. வெற்றி வெற்றி உனக்கு. எதனால் வெற்றி? கா இயம் மாயா தவ. என்ன மாயை உன்னுடையது. உதிதஹாசா இதி நுதிபிஹி தேஷாம். அதனால் எல்லாம் வந்து சிரிச்ச சிரிப்போட உன்னை நுதிபிஹி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணுறதே. துவம் பத்ர நானாவிலாசா. நீயும் அவளோட வெவ்வேறு விதத்தில் விளையாடினாய். பிராச்சரஹா புனரபி விபினாந்தே. அந்த உன்னுடைய ஹிருதய பூர்வகம் பூரணமாக உன் ஹிருதயம் நிறைஞ்ச வரைக்கும் அவளோட அந்த கானனம் முழுக்க திரிஞ்சாயே பகவானே. பாட்டலாதி பிரசவ நிகர மாத்திர கிராஹ்ய கர்மானுபாவே. அதனால் அதாவது அங்கே சில புஷ்பங்கள், சில மரங்களில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள் மலர்ந்திருப்பதை பார்த்துத்தான் தெரிந்து கொண்டோம் இது வெயிட்காலம் என்று. கிரீஷ்ம காலம் ரவேர் மயூகைர் அபிதாபிதோ பிருஷம் விதஹ்யமானா பதி தப்தபாம் சுபிஹி அவாங்முகோ ஜிஹ்வகதிஹி பணி மயூரஸ்ய தலே நிஷீததி. அப்படின்னா காளிதாசன் ரிதுசம்ஹாரத்தில் கிரீஷ்ம காலத்தை பற்றி சொல்லும்போது நான் சொன்னார். அடுத்த ஸ்லோகம் என்னென்னர்? त्वयि विमुख विमोच्चैर तापभारं वहन्तं पङ्कमुञ्चोच्छयन्तं तव भुजवदुद्वञ्चद्भूरि तेजः प्रभावं तपसमयमनैशीर्यामुनेषु स्थलेषु. துவம் அனைஷீஹி. நீ அந்த இடத்துல கழித்தாயாமே. ஸ்தலேஷு யாமுனேஷு. யமுனா தட்டத்தில் உன்னுடைய சமயத்தை கழித்தாயாமே. எந்த சமயம்? தபசமயம், வெயிட்காலத்தில். துவயி விமுகம் இவ. உன்னிடத்தில் வித்தியாசம் பாராதவர்களாயிருக்கக்கூடிய வஹந்தம் உச்சைஹி தாபபாரம். அதனால் அந்த இடத்துல வெயிலையும் தாங்கி கொண்டு இந்த சம்சார மண்டலத்தில் உள்ள அந்த
கஷ்டங்களையும் தாங்கிக் கொண்டு தவ பஜனவது உன்னை பஜிக்கக்கூடிய விதத்தில் உச்சோச்சயந்தம் பங்கம் அந்தஹா, அதனால உள்ள இருக்கக்கூடிய தாபங்களை போக்கக்கூடிய, அதனால சம்சார மண்டலத்தில் இருக்கக்கூடிய துக்கங்கள், வீட்டில் கஷ்டம் இல்லாதவா தான் யாத்திராக்கு வரணும்னு சொன்னால் நானும் வர முடியாது, நீங்களும் வர முடியாது. எவ்வளவோ கஷ்டங்கள், எவ்வளவோ குடும்பத்தில் இருக்கக்கூடிய சில விஷயங்கள், மன கிளேசங்களோடு தான் அவாவா வந்துட்டு இருக்கா. அதனால் இதையும் போக்கவல்ல தவ புஜவது, அதனால எந்த கையானது அரவணைத்து நமக்கு அபயம் கொடுக்குமோ அப்போது உதஞ்சயத்து பூரி தேஜ பிரபாவம், எந்த பிரபாவமானது வளர்ந்து கொண்டே போகுமோ. சில பேரை பார்த்தா சொல்லுவா, சின்ன வயசுல ரொம்ப தேஜஸ் இருக்கும் சார், இவருக்கு குறைஞ்சி போயிடுது அப்படின்பா. கிருஷ்ணருக்கு அப்படி இல்லையா, வளர்ந்துட்டே போகுமா தேஜஸ். அப்பேற்பட்ட தேஜஸோடு கூடியவனான நீ எங்களோடு இருக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை உன்னிடத்தில் அன்று வரவில்லையா கிருஷ்ணா அப்படின்னு பட்டதிரில் பிரஷ்னிக்கிறார். அடுத்தது சொன்னார், ததனு ஜலத ஜாலை ஸ்வத்வ புஸ்துல்ய பாபிஹி விகசதமல வித்யுத் பீத வாசோ விலாசைஹி சகல புவன பாஜாம் ஹர்ஷதாம் வர்ஷவேலாம் க்ஷிதிதர குஹரேஷு ஸ்வைரவாசி வியனைஷீஹி ததனுத்வம் வியனைஷீஹி ஸ்வைரவாசி. அப்போது சந்தோஷமாக சில சமயங்களை நீ கழித்தாயாமே எங்க, க்ஷிதிதர குஹரேஷு வருஷவேளாம். அதனால வருஷவேலாம், இப்போ முன்னாடி கிரீஷ்ம காலம், இப்போ வருஷவேலாம். வருஷவேலாம்னு சொன்னபடியால் வருஷாத் காலம். அப்போ குஹரேஷு க்ஷிதிதர, க்ஷிதிதரனுடைய குஹரேஷு, க்ஷிதினா பூமி, க்ஷிதிதரன் அப்படின்னா பூமியை தாங்கக்கூடியவர். யாருன்னா மலைகள். என்ன சார், பூமியை மலை தாங்குமா? மலையை தானே பூமி தாங்கிறது, கரெக்டாக? பூமியை எப்படி மலை தாங்கும் அப்படின்னு கேட்டால், ஜீவாத்மாவை சரீரம் தாங்கிறதா, சரீரத்தை ஜீவாத்மா தாங்கிறதா? ஜீவாத்மா தான் சரீரத்தை தாங்கிறது. எது பெருசு? சரீரம் பெருசு, ஜீவாத்மா சின்னது. இப்போது ஒரு சின்ன டப்பாக்குள்ள ப்ளூ ஜாக்கர் வைரத்தோட கார்த்தால குளிக்கிறதுக்கு முன்னாடி வச்சுட்டு போகிறேன். டப்பாவை தோடு தாங்கிறதா, தோடு டப்பாவை தாங்கிறதா? டப்பா தானே தோட தாங்கிறது. ஆனால் சரீரம் தானே ஜீவாத்மாவை தாங்கணும்னு கேட்டால் அந்த இடத்துல ஒரு வித்தியாசம் என்னென்னா, டாக்டர் சொல்கிறார், ஐ எம் சாரி, டைம் ஆஃப் டெத் அப்படிங்கிற. வாட் ஹேப்பன் சார்? ஹீ இஸ் நோ மோர். சார் he is there sir. No, he is no more. அப்படின்னா உடம்பை வச்சுட்டே he is no moreங்கிற. நம்மளால என்ன பண்ணுவோம், பார்ப்பது தான் சத்தியம்னா சரீரத்தை பார்த்து கேட்கணும், he is there sir. No, he is no more. He is there sir. He is no more sir. ஓஹோ, அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஹீயே இந்த ஹீ கிடையாது, அதுக்குள்ள இருக்கிற ஒரு விஷயத்தை தான் he is no more அப்படிங்கிறார். அப்படிதான் ஜீவாத்மா. அப்படின்னா தம்மா தூண்டி ஜீவாத்மா சரீரத்தை விட்டு வெளில போயிடுத்துன்னா இவ்வளோ பெரிய சரீரம் இருந்தால் வேஸ்ட். அப்படின்னா இத்தனை நாள் அவ்வளோ பெரிய சரீரத்தை தாங்கினது இத்தனோண்டு ஜீவாத்மா. இந்த பூமியை தாங்கிறதே க்ஷிதி தரன் தான், மலைகள் தான் தாங்கிறதான். அதனால தான் இன்றைக்கும் ராமாயணம் இதுவரைக்கே நிலச்சி நிற்கும்னு கேட்பா. யாவத் ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ச மஹீதலே தாவத் ராமாயண கதா லோகேஷு பிரஹரிஷ்யதி அப்படின்பா. எத்தனை நாள் வரைக்கும் நதிகள் ஓடுமோ, எத்தனை நாள் வரைக்கும் மலைகள் இருக்குமோ, அத்தனை நாள் வரைக்கும் ராமாயணம் இருக்கும் அப்படின்னு தானே கரெக்ட் அர்த்தம்? அப்படி இல்லையா? வேலுக்குடி வரதாச்சாரியார் சுவாமின்னு இருந்தார், அவர் ரொம்ப அழகாக ஒரு விஷயம் சாதிப்பார். யாவத்து ராமாயண கதா லோகேஷு பிரஹரிஷ்யதி தாவத்து ஸ்தாஸ்யந்தி கிரயா சரிதஸ்ச மஹீதலேம்பர். எத்தனை நாள் வரைக்கும் உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ராமாயணம் சொல்லிண்டோ கேட்டுண்டோ விசாரம் பண்ணிட்டு இருக்காளோ அத்தனை நாள் வரைக்கும் தான் நதிகள் இருக்குமா, மலைகள் இருக்குமா. மலை இருக்கிற வரைக்கும் ராமாயணம் இருக்குன்னு வச்சுக்காத, ராமாயணம் இருக்கிற வரைக்கும் தான் மலை இருக்கும். அப்படின்னா ராமாயணம் இருக்கும் வரை தான் மலை இருக்கும்னு சொன்னால் ராமாயணத்தையும் ஒப்பிட செய்வது ஒரு மலை. அந்த மலைக்கு க்ஷிதிதரன்னு பேர். அந்த க்ஷிதிதரனான மலையின் குஹரேஷு குகைகளில்
வருஷா காலத்தில் என்னாச்சின்னர் ஹர்ஷதாம் சகல புவன பாஜாம் எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற மாதிரி ஜலத ஜாலைஹி ஜலதங்கள் அப்படின்னா மேகங்கள் எதுக்குள்ள ஜலம் இருக்குமோ அது ஜாலைஹி அது த்வத்வபுஸ்துல்ய பாபிஹி த்வத்வபுஹு உன்னுடைய உடம்பை ஒத்த நிறத்தை ஓடக்கூடிய மேகங்கள் கார்மேனி கார்மேனின்னா என்ன மாருதி கார் மாதிரி இருப்பார் பெருமாள் இல்லையா கார்மேனி அதானே கார்மேனி ஆடி மாதிரி இருப்பார் சார் பார்க்கறதுக்கு பென்ஸ் மாதிரி இருப்பார் சார் கார்மேனி கார்மேனின்னா அதுவில்ல அர்த்தம் கருப்பு மேகங்களை ஒத்த நிறம் நீலமேக பெருமாள் எங்கு மாமி இரண்மை மேடம் ನೀಲಮೇಘಂ ಎಲ್ಲಿ ಹೇಳಬೇಕು நீலமேகம் எங்க காளமேகம் எங்க பாருங்க பாயிண்ட் அப்படியே ரெடியா இருக்கா அட்டாக் பண்றதுக்கு காளமேகம் திருமோகூர் நீலமேகம் அவர் காளமேகத்தை போய் கேட்டா அவர் வழி கொடுப்பார் சார் நீலமேக பெருமாள் தஞ்சாவூர்னு வச்சுக்கலாம் தஞ்சை மாமணி கோவில்ல ஒரு கோவில்ல இருக்கார் இன்னொரு இடத்துலயும் இருக்கார் திருநீர்மலை நீர் வண்ணன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி சொன்னேன் ஒரு க்ஷேத்திரம் சொன்னோம் அதுக்கும் முன்னாடி திருக்கண்ணபுரத்துல உற்சவருக்கு சௌரிராஜன் பேர் மூலவருக்கு நீலமேக பெருமாள்னு பேர் ஆச்சா இப்போ த்வத்வபுஸ்துல்யபாபிஹி த்வத்வபுஹு ஒன்ன மாதிரியே இருக்கு அந்த மேகங்கள் பார்க்கறதுக்கு விகசத்து அமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி வித்யுத் அப்படின்னா என்ன மின்னல் வித்யுல்லேகே வபாஸ்வரா அப்படின்னு எடுக்கிறோம் வேதத்தில் மின்னல் பெருமாளை மேகம்னு சொல்லியாச்சு அப்படின்னா மின்னல் யாரா இருக்கணும் தாயார் அவ்வளவுதான் விகசத்து அமல வித்யுத் பீதவாசோ விலாசைஹி அப்படின்னு பீதவாசம் அதுவும் பெருமாள் கருப்பா இருப்பார் மின்னல் வெட்டினா மாதிரி மார்பு இருக்கும் கீழே பார்த்தேன்னா நல்ல ஒரு எல்லோ கலர் கிளாத் சார் கருப்போ எல்லோ எப்படி சார் ஒத்து போகும் அவருக்கு அழகா இருக்கும் சூட் நம்ம அதெல்லாம் போட்டுக்கூடாது இல்லை நல்ல பிளாக் எல்லோ எப்படி இருப்பார் பார்க்கறது கண்ணங்கரையில்னு இருக்கார் எல்லோலாம் போட்டுட்டா பார்க்குறவாளுக்கு கஷ்டம் ஆனால் பெருமாள் போட்டுனா அழகா இருக்கார் பார்க்கறதுக்கு ஹி கேரிஸ் ஹிம்செல்ஃப் வெரி வெல் அதனால அடுத்தது குஹரதல நிவிஷ்டம் துவாம் கரிஷ்டம் கிரீந்திரஹ शिखिकुलनवकेका काकुभि स्तोत्रकारी स्फुटकुट जगदम्ब स्तोम पुष्पाञ्जलिं च प्रविदधनु भेजे देव गोवर्धनोसौ हे देव हे தேவனாக இருக்கக்கூடியனே விளையாட்டுடையவனே அசௌ கோவர்தனஹா கிரீந்திரஹா இந்த கோவர்தனமானது முன்னாடி பொதுவாக மலைன்னு சொல்லியாச்சு ஸ்ரீதரன் இந்த இடத்துல கோவர்தன மலையானது அனுபேஜே துவாம் கரிஷ்டம் உனக்கு வெவ்வேறு விதமான கைங்கரியங்கள் செய்தது குஹர தல நிவிஷ்டம் அதனுடைய குகைகளுக்குள்ள நீ நுழைஞ்ச ஸ்தோத்திரக்காரி ஷிகி குலனவ கேகா காக்குபிஹி அதனால உன்னை ஸ்தோத்திரம் பண்ற மாதிரி நிறைய அங்க காக்குபிஹி அங்க நிறைய சொன்ன ஷிகி குலனவ ஷிகி குலம் நிறைய மயூரங்களின் குலம் எல்லாம் சேர்ந்து உன்னை ஸ்தோத்திரம் பண்றதாமே பிரவிததத் ச ஸ்புட குட்டஜ கதம்ப ஸ்தோம புஷ்பாஞ்சலிம் அப்போ அங்கே இருக்கக்கூடிய மரங்களில் இருக்கக்கூடிய புஷ்பங்கள்லாம் உன் மேலே வர்ஷனம் செய்ததாமே ஹனுமாரும் மகேந்திரகிரி பர்வதத்துலேருந்து கிளம்பும்போது அந்த மரங்கள்லேருந்து புஷ்பங்கள் அவர் மேலே வரும் சொன்னார் வால்மீகி புஷ்பமயோ யதா அப்படிம்பார் அந்த மாதிரி இங்கே புஷ்பங்கள்லாம் விழுந்துதாமே அப்படின்னார் அத சரதமுபேதாம் தாம் பவத் பக்த சேதா விமலசலிலபூராம் மானயன் கானனேஷு திருணமமலவாந்தே சாரு சஞ்சாரயன்காஹ பவனபுரபதே த்வம் தேஹி மே தேஹ சௌக்கியம் ஹே பவனபுரபதே பவனபுரவாசியான கிருஷ்ணா குருவாயூரப்பனே அத த்வம் சாரு சஞ்சாரயன்னு அந்த இடத்துல நீ சந்தோஷமா திரிஞ்சியாமே காஹா திருணம் அமலவனாந்தே அந்த இடத்துல பசுக்கள் எல்லாம் நிம்மதியாக அந்த புல்லை புஜிச்சுதாமே அதில் இருக்கக்கூடிய காடு எதில் இருக்கக்கூடிய காடு கோவர்தனத்தில் இருக்கக்கூடிய காடு அப்போ மானயன்னு தாம் சரதம்
அப்போது ஆட்டம் சீசன் வந்துடுத்து. ஆட்டமில் தான் இந்த இலையெல்லாம் கீழே உதிருமே, அது வந்துடுத்து. உபேதாம் கானனேஷு, அந்த சமயத்தில் நீ காட்டுக்கு வந்தியாமே. பவது பக்த சேதோ விமல சலிலபூராம், அப்போது அதில் இருக்கக்கூடிய ஜலங்கள் நிறைஞ்சு இருக்கு. அதுகள்லாம் தீர்த்தம் பருக வேண்டும் என்பதற்காக. எது மாதிரி இருக்குன்னர்? பவத் பக்த சேதா, அங்கே இருக்கக்கூடிய ஜலம் சுத்தமாக இருக்குது, நிறைய இருக்குது. எப்படின்னா பகவானுக்கு இருக்கக்கூடிய பக்தர்களுடைய மனசு மாதிரி ரொம்ப பியூராக இருக்குமா அப்படிங்கிறார். தேஹிமே தேக சௌக்கியம், அவ்வளோ பியூரிட்டியை நீ வாட்டரில் பார்த்த, அவள் ஹார்ட்ஸில் பார்த்த. எனக்கும் அந்த உடம்பு கஷ்டங்களெல்லாம் போக்கி என்னை கொஞ்சம் நல்லவனாக்கி நல்ல திருத்தி பண்ணி கொள்வாயோ பகவானே அப்படின்னு தேஹிமே தேக சௌக்கியம்னு எடுத்தார். அடுத்த தசகம் வேகமாக போயிடலாம். त्वद्वपुर्नवकलाय कोमलं प्रेमदोहनमशेषमोहनं ब्रह्मतत्त्वपरचिन्मुदात्मकं वीक्ष्य सम्मुहुरन्वहं स्त्रियः வீக்ஷ்ய அன்வகம் தத்வபுஹு, உன்னுடைய திருமேனியானது அதை தினந்தோறும் நான் பார்த்துட்டு இருக்கேன். நவகலாய கோமலம், கலய புஷ்பத்தை ஒத்த இருக்கக்கூடிய நிறமானது. பிரேமதோகனம் அசேஷமோகனம், அப்பா எப்பேற்பட்ட திருமேனி, பிரேமதோகனம், எல்லாரும் இந்த திருமேனியை லவ் தானே பண்ணுவா. அசேஷமோகனம், அதனால் உலகத்தில் இருக்கக்கூடிய இந்த உன் திருமேனியில் இருக்கக்கூடிய அழகு லோகத்தில் வேற எங்கேயும் கிடைக்காதே அப்படின்னு ஒரு அர்த்தம். அசேஷமோகனம், மிச்சம் இல்லாமல் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் உன் திருமேனியில் பார்க்குறாமே. அதனால் சித்திரம் ரம் யதேதம் திரிபுவன வபுஷம் விஷ்ணுமீஷம் நமாமி, உலகம் முழுக்க அவருடைய திருமேனியாக இருக்கான். எப்படி சார் இருக்கும் பார்க்கறதுக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். விராட் ரூபத்தை சொல்கிறா. சந்திர சூரிய உச்சநேத்ரே, ஒரு கண்ணு சந்திரனா, ஒரு கண்ணு சூரியனா. சார் இவர் எப்படி சார் இருக்கார்? ஒன் ஐ இஸ் ப்ரௌன் ஐ சார், த அதர் ஐ இஸ் பூனை கண்ணு சார் அப்படின்னா எப்படி இருப்பார்? அந்த மாதிரி பெருமாளுக்கு ஒரு கண்ணு எல்லோ, இன்னொரு கண்ணு ஒயிட். அப்படியா? எஸ்ய வாஸ்தேயமப்திஹி அப்படின்னு வயத்தில் பார்த்தா கடல் இருக்கும், முகம் ஆன்னு வாயத்தானதா அக்னி இருக்கும், டைரக்ஷன்ஸ் எல்லாம் காதாக இருக்கும் இல்லையா? கர்ணாவாஷாஹா ஷீரோத்யௌஹு, தலையை பார்த்தா அது ஒரு ரூபமாக ஆகாயமாக இருக்கும். பூபாதௌ, பூமி தான் பாதம். எப்படி சார் இருப்பார் பார்க்கறதுக்கு? இமேஜினே பண்ண முடியல. நன்னா இருப்பார் பார்க்கறதுக்கு. அதுதாங்க, இப்படிலாம் இருந்தாலும் நன்னா இருப்பார் பார்க்கறதுக்கு. அதனால பிரேமதோஹனம் அசேஷமோகனம் தத்துவ பரச்சித் முதாத்மகம். அதனால தத்துவ பரச்சித் முதா ஆத்மகம் அப்படின்னு எடுக்கிறார். ஆனந்தமே வடிவெடுத்தவன் பகவானுக்கு ஸ்வரூப நிரூபக தர்மங்கள் அஞ்சுண்டு. சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், அனந்தத்துவம், அமலத்துவம். அதனால் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மல சொல்லக்கூடிய 3 குணங்கள், சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், இது 3 பிரம்மசப்தத்துக்கு வாச்சகம்னர். எப்படின்னு கேட்டால் சாமானாதிகரண்யம்னு பேர். பின்ன பிரவருத்தி விற்த்தானாம் சப்தானாம் ஏகஸ்மின் விற்த்திஹி சாமானாதிகரண்யம்னு பேர். அதனால் 3 குணங்களும் ஒரே பிரம்மத்துக்கு போய் சேரும். இதுக்கு சான்று இருக்கான்னு கேட்டார். ஆழ்வார் எடுத்தார். நந்தா விளக்கே அடர்த்தற்கரியாய் நரநாரணனே, நந்தா என்பது சத்தியத்துவம், விளக்கே என்பது ஞானத்துவம், அதே மாதிரி அடர்த்தற்கரியா என்பது அனந்தத்துவம். நரநாரணனின்னு சொல்லுவதால் இது பரபிரம்மம், வேதம் தமிழ் செய்த மாறன். அதனால் அப்பேற்பட்ட அந்த வார்த்தையை பார்த்தாலே தெரிகிறது இந்த 3 குணங்களோடு சேர்த்து ஆனந்தத்துவமும் இருக்கும். ஆனந்தம்னா என்ன? ஏ டு பி சார், ஏ டு பி தானே ஆனந்த். சந்தோஷமாக இருக்குது. உபன்யாசம் கேட்டுட்டு எல்லாரும் எப்படி இருக்கு? கேட்ட உடனே தான் சொல்ல முடியும். நீங்கள் உடனே கேட்டால் புரியாது. முடித்த உடனே கேளுங்க சொல்கிறோம். பிளிஸ்ஃபுல். வாட் இஸ் பிளிஸ்ஃபுல்? ஆனந்தம். மாற்றி மாற்றி போயிட்டுருக்க வேண்டியதுதான். ஆனந்தம்னா என்ன? பிளிஸ்ஃபுல். பிளிஸ்ஃபுல்னா ஆனந்தம். சுகம்னா என்ன? வாட் இஸ் சுகம்? ಹುಬ್ಳಿಲಿ என்ன சொல்வேள்? ಸುಖಂನ என்ன சொல்வேள்? ಸುಖ. ಸುಖ ಅಂದರೆ ಏನು ಅರ್ಥ? ஹாப்பினஸ். நீங்கள் உபன்யாசம் முடிப்பேள் பாருங்க, அப்போது ஒரு ஃபீலிங் வருதே, அந்த ஃபீலிங்க்கு சுகம்னு பேர். கேட்கும்போது தெரியல, முடித்த உடனே தான் தெரியும் அந்த சுகம். அறம்பொருள் இன்பம் வீடு. இன்பம்னு சொன்னால் அந்த இடத்துல காமம்னு அர்த்தம், அது ஒரு லவ். இந்த இடத்துல சுகம்ங்கிறது ஹாப்பினஸ். ஹாப்பினஸ் எதனால் வரும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப பெரியவாள்லாம் விசாரம் பண்ணியிருக்கா. யூ டிசையர் சம்திங் அண்ட் யூ கெட் தட்,
the moment you get it, that instantaneous feeling is called happiness. அது நிலச்சி நிற்கோங்கிறது இல்லை. இப்போ நீங்கள் பாதாம் அல்வா நினச்சி பார்க்குறேன், யாராவது கொடுத்தா நாங்கள் பாதாம் அல்வா அப்படியும் பாதாம் அல்வாவா அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய எண்ணத்துக்கு தான் சுகம்னு பேர். அது முழுக்க நிலச்சிண்டே இருக்காது. பாதாம் அல்வா பாதாம் அல்வா பாதாம் அல்வானே உட்காந்துருப்போம். அது சாப்பிட்டோன்னு போகிறோன்னு ஆகிடும். அதனால் சுகம் லாஸ்ட் only for a moment after you achieve what you have desired. But the feeling of contentment that lasts for no reason is called bliss. காரணமே இல்லாமல் ஒரு அமைதியும் சந்தோஷமும் நிலச்சிருக்கணும். அதுக்கு ஆனந்தம்னு பேர். பிரம்மானந்தம்னா என்னென்னா, அது வைகுண்டத்துக்கு போனோம்னா அப்படியே பிளிஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பார்க்கறதுக்கு எப்போவுமே. சார் வை ஆர் எனி பர்டிகுலர் ஃபீலிங்? நோ நோ, ஆல்வேஸ் லைக் திஸ். வைகுண்டத்துக்கு போனோடனே ஞாபகம் வச்சுங்க, இது நீங்கள் அங்கே போன உடனே ஆனந்தத்தோடு இருந்தேன்னா, அன்றைக்கி உபன்யாசத்தில் கேட்ட கம்போடியாவில் அவர் சொன்னார், ஆனந்தம் ஞாபகம் வச்சுங்க, மறந்து போயிடாதீங்க. அதனால் சொன்னார், அப்பேற்பட்ட வடிவோடு கூடிய நாராயணா தத்துவ பரச்சித்து முதாத்மகம். யார் அது? பிரம்ம, சாக்ஷாத் பிரம்மம். ஸ்திரியா சம்முஹு, அந்த பெருமாள் மீது கோபஸ்திரீகள்லாம் ஒரே ஆசைப்பட்ட, அவளுக்கெலாம் ஒரே கிருஷ்ணர்னா அப்படியே வெக்கெல்லாம் கீழே மண்ணில் கோலமெல்லாம் போட ஆரம்பிச்சிருவா. அந்த அளவுக்கு அவளுக்கு கிருஷ்ணர் மீது மோகம். மன்மதோன்மதிதமானசாக்ரமாத்வத்விலோக நரதாஸ்ததஸ்ததः கோபிகாஸ்தவனசே ஹிரே ஹரே கானனோபகதி மப்யஹர்முகே. அப்யஹா முகே அப்படின்னு இந்த இடத்துல எடுக்கிறார். எப்படி பிரிச்சிருக்கார்? தவ அஹர்முகே அப்பி, அதனால அஹர்முகேன்னு அந்த இடத்த பிடிச்சிருக்கார். கானனோபகதிம் கதிம் அப்யஹா முகே அப்படின்னு எடுத்திருக்கார். அஹர் முகே அப்படின்னு எடுத்திருக்கார். அபின்னு தனியாக பிரிச்சிருக்கார். என்னென்னா ஹே ஹரே, அதனால எல்லோருக்கும் ஹிருதயத்தில் வாசம் செய்யக்கூடியவனே. கோபிகாஹா கிரமாத்து, கோபிகைகள் மேலும் மேலும் மன்மத உன்மதித மானசா, மன்மதனால் பீடிக்கப்பட்டவர்களாய். மன்மதன் ஒருத்தர் இருக்கார், தெரியும் இல்லையா? யார் பிள்ளவர்? ஹூ இஸ் மன்மதனுக்கு தமிழில் என்னன்னு பேர்? காமன். மன்மதன், கந்தர்பன், அதெல்லாம் இருக்குது. இல்லை கொஞ்சம் சம்ஸ்கிருத சப்தங்கள். தமிழ், தூய தமிழர்கள் நாம். நீங்கள் என்ன மன்மதன் என்றெல்லாம் கூறிவிட்டீர்கள்? ரதி மன்மதன், மன்மத லீலையை எல்லாம் பாட்டே இருக்கே சார். நீர் என்ன மன்மதன்? இல்லை, மன்மதன் வந்து சம்ஸ்கிருதம். மன்மதன் அழகன், அழகன் வந்து இங்கே பெருமாள் சார். காமன், காமன் வந்து அதுவும் காமன், காமன்னாலும் சம்ஸ்கிருதம் தான். காம் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ் காம், காம அப்படின்னா சம்ஸ்கிருதம். அதை தமிழைஸ் பண்ணணும்னா கிருஷ்ணன் ராமன் மாதிரி காமன் அப்படின்னு நம்ம மாற்றிட்டோம். இது காமனாக நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அனங்கன், அங்கம் இல்லாதவன். ஆனால் அதுவும் சம்ஸ்கிருதம். அங்கம் இல்லாதவன் அனங்கன். அதான் வேள்னு சொன்னால் தமிழில் இளமையோடு கூடியவன், குன்றாதவன். அதனால் சிங்கவேள் குன்னம்னு சொல்கிறோம் இல்லையா? அதனால் வேள் அதுவும் வந்து மணிப்பிரவாளம் ஆகிட்டது. பியூர் தமிழில் மன்மதனுக்கு என்ன பேர்? இல்லை, நீங்கள் கேள்விப்பட்ட பேர் தான் சார், மாறன். கேள்விப்பட்டிருக்கீங்களா? மாறனுக்கு அப்பா யார்? அது முரசொலி சார், இல்லையா? நமக்கு தெரிஞ்ச ஒரே மாறன் இவர் தான். நான் சொல்லிடுறது மாட்டிக்காதவர், எதுலேயும் மாட்டிக்காதவர். யாருன்னா பெருமாள் தான் மாறனுக்கு அப்பா. பெருமாளுடைய தொடையிலேருந்து ஊர்வசி வந்தா, பெருமாள்லேருந்து தான் மாறனே வந்தார். பெருமாளுக்கு பிள்ளை தான் மாறன், மன்மதன். அதனால தான் பாட்டே கேள்விப்பட்டிருப்பேள். மாரஜனகன் குமாரஜனகன். மாரஜனகன் யாரு? விஷ்ணு. குமாரஜனகன் சிவன். மாரஜனகன் குமாரஜனகன் மலை மீதுரைபவன் பார்கடல் அலை மீதுயில்பவன் பாவனன் மாரமணன். மாரமணன் யாரு? விஷ்ணு. உமா
ரமணன். அதனால மாறன்னு சொன்னா மன்மதன். இந்த மன்மதன் வந்து அட்டாக் பண்றாராம். இதெல்லாம் போடுவான் பாருங்க, இது ஹார்ட் மாதிரி போட்டுட்டு அதுல ஒரு ஆரோ பார்த்துருக்கல, கியூபிட் ஹஸ் அட்டாக்ட். அந்த மாதிரி இந்த பெண்கள்லாம் இருக்கலாம். சொல்கிறா அதை ரொம்ப அழகா. மன்மத உன்மதித மானசாக, கிருஷ்ணரை பார்த்த உடனே அப்படியே ஆரோ பியர்ஸ் ஆன மாதிரி இருக்கும், அவ்வளோ அழகா அவர். அதனால ததஸ்ததா, ஏன் அந்த ஹார்ட்டில் ஒரு ஆரோ போடணும்னு கேட்டால், நமக்கு புஷ்பபானத்தை தரிச்சுட்டு இருப்பான் எப்போவுமே இந்த மாறன். கையில் எப்போவுமே பானம் கையுமா இருப்பான். அவன் புஷ்பங்களோடு கூடிய பானம் அதை மட்டும் போட்டுட்டான்னு வச்சுங்கோ, அவ்வளோதான், அட்டாக் ஆகிடும். அந்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தா பிடிக்காது, பார்க்க பிடிக்கும் அப்படின்லாம் நம்ம தனுஷ் சொல்கிறார் பாருங்க, அதெல்லாம் இருக்கும். அதனால் ததஸ்ததா, இங்கேயும் அங்கே இருந்தார். தத் விலோக நரதாஹா, உன்னை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலாம் பெண்கள். அதான் கிருஷ்ணர் ஒரு தடவை பார்த்துட்டா பார்த்துட்டே இருக்கணும் போல தோணுமா. மன்னார்குடிக்கு போனேன்னு வச்சுங்கோ, ராஜகோபாலனை விட்டு வர மனசே இருக்காது, அவ்வளோ அழகு. அதனால் நசேஹிரே கானனோபகதிம், அதனால் அந்த காட்டை விட்டு போகக்கூடிய எண்ணங்கள் கூட அந்த பெண்ணுக்கு ஏற்படலை. கிருஷ்ணா உன்னை பார்த்து விட்டு, தவ அகர்முகே அப்பி, காலங்கார்த்தால உன்னை பார்த்த பிறகு. அதனால் அடுத்தது சொல்றார், நிர்கதே பவதி தத்ருஷ்டய தத்த திருஷ்டயः त्वद्गतेन मनसा मृगेक्षणाः வேணுநாதமுபகர்ணிய தூரதः त्वद्विलासकथयाभिरेमिरे दत्तदृष्टयः भवति निर्गते. அதனால உண்மையில கண் அப்படியே ஃபிக்ஸ் பண்ணின்னு போயிருக்கா வாழலாம், இப்படி பெருமாளையே பார்த்துட்டு இருக்கா. அதாவது தோள் கண்டார் தோளே கண்டார் அப்படின்னு கம்பர் கேள்விப்பட்டு கேளாது. தொழுகமலம் அந்தி தாழ் கண்டார் தாளே கண்டார் அப்படின்னு கம்பர். தோள் கண்டார் தோளே கண்டார், ராமரோட தோளை பார்த்தவா தோளையே பார்த்துட்டு இருந்தாள். அர்த்தம் என்ன சார்? புஜங்க அழகா இருக்கும், கரெக்ட். அதை பார்த்தவா பார்த்துட்டே இருந்தான்னா என்ன அர்த்தம்? வேற எதையும் பார்க்கல. அப்படின்னா இப்போ மற்றதெல்லாம் பார்க்குற மாதிரி இல்லை சார், தோலை தான் பார்க்கணும் சார். ஐயோ ரொம்ப சுமார் சார் பெருமாள், மூக்கெல்லாம் பார்க்கவே பட, தோலையே பாருங்கோ, அதுக்கும் அர்த்தம் இருக்கு இல்லையா? பொண்ணு எப்படி இருக்கா சார், மூக்கு பிரமாதமாக இருக்கும், மற்றபடி சுமார் தான், மூக்கியே பாரு, இப்படி மூக்கியே பார்த்துட்டு இருக்க வேண்டியது தான். ஆமாம், உடம்பே அழகாக இருக்கணும்னு நினச்சோ. தோள் கண்டார் தாழ் கண்டார் மூக்கு கண்டார் கண்ணு கண்டார்னு சொல்லணும். தோள் கண்டார் தோளே கண்டார், தோள் பார்த்துருந்தவா தோழியே பார்த்துட்டு இருந்தாளாம். மெஸ்மரைஸ்ட் அப்படின்னா அடுத்த வரி என்ன ஆயிடுது? தொழுகமலம் தாழ் கண்டார் தாளே கண்டார் அப்படின்னு அர்த்தம் வருதா? இதுக்கு நீங்கள் வேதத்தில் ஒரு வாக்கியம் உண்டு, சதா பஷ்யந்தி சூரையா. நித்திய சூரிகள்லாம் பெருமாளையே பார்த்துட்டு இருப்பானா சார்? போர் அடிக்காதா சார்? ஒத்தரையே பார்த்துட்டு இருக்கணும் சதா, எப்போ பார்த்தாலும் வைகுண்டத்துக்கு போனால் அவரே பார்த்துட்டு இருக்கணும். அவருக்கும் ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா? இப்போ ஆடியன்ஸில் நீங்கள் வந்து ஒரு 80 பேர் இருக்கேள், இப்படி மாற்றி பார்த்தா ஒருத்தர் மட்டும் உட்காந்துருக்கான்னு வச்சு, தொழுகமலம் தாழ் கண்டா, அவர் he cannot even scratch his nose இல்லையா? இப்படி சுற்றி பார்த்தா பெருமாளுக்கும் போர் அடிக்காத சார்? எல்லாரும் பார்க்கல, வெக்கமாக இருக்குது சார் அப்படின்னு சொல்லி வர மாட்டார். சதா பஷ்யந்தி சூரையா, நித்திய சூரிகள்லாம் பெருமாளையே பார்த்துட்டு இருப்பாங்களாம். உடனே வியாக்கியாத்தா கேட்டார், எப்போ ஒரு வஸ்துவை எப்போ பார்த்தாலும் பார்த்துட்டு இருப்போம்னு கேட்டார். ஒரு வஸ்து பார்த்து கொஞ்சம் நாளைக்கு போர் அடிச்சு கொடுத்துன்னு வச்சுக்கோங்க, யுவர் அட்டென்ஷன் வில் கெட் டைவர்டட் இல்லையா? இப்படி பார்த்துட்டு நமஸ்காரம் அவ்வளோதான் அவளை பார்க்க முடியும் இல்லையா? நமஸ்காரம் சொல்லிட்டு தான் பார்க்க முடியும், இப்படியே பார்த்துட்டு இருக்க முடியாது. ஆனால் பெருமாள் வந்து அப்போதைக்கப்புறம் தன்னை ஃப்ரெஷ்ஷாக ஆக்கிப்பறான். அதாவது அப்போ பூத்தா மாதிரி இருப்பான், அப்போது அலர்ந்த செந்தாமரை அப்போ பூத்தா மாதிரி இருப்பான். அதனால் அவரை பார்த்தா போர்டமே வராதான். ஏன்னா அவர் அபர்யாப்தாமிருத்தன், பருக 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 குன்றாத மகத்துவத்தோடு கூடியவன். ராமர் உள்ளுக்குள்ளே பட்டினத்துக்குள்ளே நுழையிறார். எல்லா பெண்களும் ஏதோ ஒரு பெண்ணு வந்து நின்னா, அப்போ தான் ட்ரையர் வேலை பார்க்கல. இந்த விதேசங்களுக்கெலாம் போயிட்டு அவன் என்ன பண்ணிட்டுறா, துவைக்கவும் வச்சுட்டு உடனே ட்ரையர்லேயும் போட்டுருவா. அது நன்னா நமக்கு வந்து இலவடா மாதிரி வந்துடும், சுட 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 சுட. நான் ஒரு தடவை தெரியாமல் வேஷ்டியை போட்டுவிட்டேன், அது கர்ச்சீஃபாக வந்துடுத்து வெளியில். அதனால் இதெல்லாம் போட்டு நாங்கள் அப்படியே இதெல்லாம் எடுப்போம். சில சமயங்களில் ட்ரையர் வேலை பார்க்கலைன்னா என்ன பண்ணுறதுன்னார். அந்த பெண்மணி இப்படி பிழிஞ்சு பட்டார்னு போட்டு எரிச்சு அப்படி தொங்க விட்டுருக்கா.
ரின் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இப்படி போடும்போது அப்படியே கீழே பார்த்தா ராமர் அப்படி நடந்து போயிட்டு இருந்தார். ராமரை இப்படி பார்த்தா, ஆனால் ராமரை பார்த்தானா மொத்தமாக பார்க்கறதுக்கு பதிலாக அவள் கண் எங்கேயாவது பட்டிருக்குமோனோ, அவள் கண் அன்னைக்குன்னு பார்த்து தோளில் பட்டு விட்டான். தோளை பார்த்துட்டே இருக்கா. அடுத்த பாகத்துக்கு அவள் கண்ணு நகரலையாம். ஏன்னா தோளை பார்த்தா அதுவே ஒரு கல்ப காலம், ஒரு சதுர்யுகம் பார்த்துட்டு இருக்கா மாதிரி இருக்கக்கூடிய தோளாம். தோள் கண்டார், தோளே கண்டார். ஒத்தி வாசல்ல கோலம் போட்டுட்டு இருந்தாளாம். அந்த பக்கமாக யாரோ நடந்து போனா, இது என்ன திருவடின்னு பார்த்தா, தொழுகமலம் தாழ் கண்டார், தாளே கண்டார். தோல் வசதி தாழ் வசதி இல்லைங்கிறதுக்காக தோல் பார்த்தவோ தாழை பார்க்காம விட்டுள்ள, தாழ் வசதி தோல் வசதி இல்லைங்கிறதுக்காக தாழை பார்த்தவோ தோலை பார்க்காம விட்டுள்ள. அந்த திருவடிக்கே இவ்வளோ பெருமைன்னா அதை பார்த்துட்டு இருந்தவா வேற எந்த பக்கமும் கண்ணை நோட்டம் விட மாட்டாளாம். அதனால் அதை பார்த்துன்றதவா அதையே பார்த்துட்டு இருந்தாளாம். அதனால தான் ராமர் வில்லை எடுத்த போது கூட அவர் எடுத்த விதத்தை பார்த்தா, கையால் எடுத்தது கண்டனர். அப்படி ராமர் அந்த வில்லை கையில் பிடிச்சார். இந்த ஃப்ரீஸ் அப்படின்னு குழந்தைகள்லாம் விளையாடும் பாருங்க. அப்புறம் அவர் அந்த நான் நுனி வைத்தது, நாணை ஏற்றணும், அதெல்லாம் அவள் பார்க்கல. அவர் என்ன அப்புறம் பண்ணார்னு யாருக்கும் தெரியாது. அந்த வில்லை டமால்னு முறிச்சார் பாருங்க. அப்போதான் எல்லாரும் பார்த்த உடனே என்னாச்சு, இப்போ என்னாச்சு, அவர் கையால் எடுத்ததை பார்த்தோம். அப்புறம் என்ன பண்ணார்னார். கையால் எடுத்தது கண்டனர் அப்படின்னார் கம்பர். அப்புறம் இற்றது கேட்டார். மிச்சம் என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுட்டாலாம். ஓஹோ, என்னப்பா நடந்தது, நீ தான் பார்த்தேடா, சிசிடிவி கேமரா எடுத்துன்னு வாங்கப்பா, என்ன ஆச்சுன்னு பார்க்கணும் அப்படின்னா, ராமர் எடுத்தது அவ்வளவு அழகு. அப்பேற்பட்ட தொழுகமலம் தாழ்கண்டனாயிருக்கக்கூடிய பகவான், திவ்ய லாவண்ய சௌந்தர்யாதி குணங்களோடு கூடிய பெருமாள், அவரை பார்த்துட்டு இருந்தவா பார்த்துட்டபடியே இருந்தாளாம். தத்த திருஷ்டையா பவதி நிர்கதே த்வத்கதேன மனசா மிருகேக்ஷணாக. அதனால பெண்மானை ஒத்த கண்களோடு கூடியவர்கள். ஏன்னா பெண்மானுக்கு சஞ்சலமான கண், இப்படியும் அப்படி அப்படி இப்படி போயிட்டு இருக்கோம், ரொம்ப அழகு. நீங்கள் என் கண்ணை பார்க்காதீங்க, பெண்மானை போய் பாருங்க. ஏன்னா நமக்கு ஏதோ பேச்சு தான் வரும். நீர் உட்காந்து பெண்மான் இப்படி இவ்வளோ சுமாராக இருக்குமா சார், நீ பெண்மானுங்கிற நீர், அது பெண்மானை போய் பார்த்தா தெரியும். அதனால் உபகர்ணிய வேணுநாதம் தூரத்தா. அதனால வேணுகானம் தூரக்கேந்து கேட்டுதான். கனகதாசர் சொன்னார், யாதவராய விருந்தவனதொழு வேணுநாதವ ಮಾಡುತ್ತಿರೇ ರಾಧಾ ಮುಂತಾದ ಗೋಪಿಯರೆಲ್ಲ ಮಧುಸೂದನ ನಿಮ್ಮನು ಸೇವಿಸುತ್ತೀರೇ. ಸೂರರು ಅಂಬರಾದಿ ಸಂಗಲಿಸೀರೇ, ಅಪ್ಸರ ಸ್ತ್ರೀಯರು மரதீரே. அப்சரா அப்படிங்கிறான் பாருங்க. இங்கே அப்சரா அப்படி மயங்கி நின்னாளாம். அந்த மாதிரி அபிரேமிரே சந்தோஷமா இருந்தாளாம். த்வத் விலாச கதையா, அவ என்னெல்லாம் அனுபவம் இருந்தாங்கிறத ஒத்தருக்கொத்தர் சொல்லி பார்த்துனாளாம். கானனாந்தமிதவான் பவானபி ஸ்னிக்த பாதபதலே மனோரமே व्यतत्या कलितपादमास्थितः प्रत्यपूरयत वेणुनालिकां भवानपीतवान् काननान्तं. நீ காட்டுக்குள்ள போனியாமே குருவாயூரப்பனே, பிரத்யபூரயத வேணுநாலிகாம் ஆஸ்திதா. அந்த இடத்துல பெருமாள் புல்லாங்குழல் ஊத ஆரம்பிச்சார். வியத்ய யா கலித பாதம். கலித பாதம் சிவனுக்கு ஒரு பேர் உண்டு, குஞ்சித பாதம்னு பேர், கேள்விப்பட்டிருக்கா? குஞ்சித பாதம்னு பேர் சிவனுக்கு, நடராஜமூர்த்திக்கு. இவர் கலித்த பாதம். பெருமாள் எப்படின்னா புல்லாங்குழல் ஊதும்போது ஸ்டைல், அதாவது கிருஷ்ணருக்கு எல்லாமே ஸ்டைல். இப்போ எங்கள் தலைவர்கள்லாம் இருக்கா, அவள் அப்படி கண்ணாடி இப்படி இப்படி போட்டுப்பா. அது போட்டோன்னா உடனே எல்லாரும் விசில், பால் அபிஷேகம் அதெல்லாம் பண்ணுறா. நம்மளால் அப்படிலாம் போட சாதாரணமாக எடுத்து போட்டாலும் கீழே விழுந்துருது. நம்மளுடைய கை அப்படி பிரபாவமாக இருக்குது. சாதாரணமாக இப்படி எப்படி சார் கையை உடச்சே, ஒன்றுமே இல்லை சார், இப்படி எடுத்து போட்டுன்னேன் சார், கீழே வந்துடுது. அவர் இப்படிலாம் சுருட்டுற போட்டு இப்படி போட்டுக்கிறார் இல்லையா? அக்னிஹோத்திரம் பண்ணும்போது கூட டக்கு 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 வாயில் அப்படி பண்ணுறேன், அப்படி பிரமாதமாக பண்ணுறேன். அது புசு புசுன்னு காத்ததுலேருந்து அப்படி புகையாக வந்துருக்கு இல்லையா? நம்ம இப்படிலாம் ரொம்ப ஆச்சாரமாக அது இன்றைக்கி என்ன அசோக் ஆல்வாவோ அதுவா இது இப்படிலாம் பண்ணிட்டு போகிறோம். அங்கே ஒரே லுக்கு லுக்குன்னு இனிமேல் இருக்கோம். டாக்டர் திருப்பி போகிறோம்ல
அவர் அவிகாராய் சுத்தாய் நித்யாய் பரமாத்மனேன்னு இருக்கார். அதனால் பெருமாள் அப்படி புல்லாங்குழல் ஊதும்போது கூட ஸ்டைலாக ஊதுவார். எங்கள் ஊரில் போலீஸ்காரன் வந்து கன் வச்சுட்டு இருப்போம். அவன் வச்சுருக்கிறத பார்த்தாலே தெரியும் இவனுக்கு சுட தெரியாதுன்னு. அப்படிலாம் இல்லாமல் பெருமாள் வந்து புல்லாங்குழலில் ஸ்டைலாக பிடிச்சிட்டு இருப்பேன். அதாவது புல்லாங்குழலில் ஸ்டைலாக பிடிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது. அது எப்படி பிடிக்கிறதுனே நிறைய பேர் தெரியாது. ஓட்டையை மூடிட்டுருவா, அதில் ஓட்டையிலேருந்து தான் துவனியே வரும். இவர் என்ன ஃபுல்லாக எல்லா ஓட்டையும் மூடிட்டா ஒன்றும் வராது. ஏன்னா அது கொஞ்சம் நீங்கள் எப்படி அந்த விரலை வச்சுக்கிறீங்களோ, சரிகம பதனி 7 ஸ்வரங்கள் பேசிக். சலேருந்து ச இருக்கு இல்லையா, சரிகம பதனி கீழ்சாவை மேல் சா கொண்டு போகணும். சா 7 ஸ்வரங்கள் இருக்கு இல்லையா, அதுலேயே மாறும். ககால நிஷாதம்னு வரும். இப்போ வந்து மாலியே வித்தியாசம். சரிகம கல்யாணி, சரிகம சங்கராபரணம், அந்த மாலை வித்தியாசப்பட்டுடும். அந்த மாவையும் வித்தியாசப்படுத்துறது அந்த ஓட்டையில் நீங்கள் எந்த அளவுக்கு கேப் வச்சுக்கிறீங்களோ அந்த மா வந்துடும். அந்த கேப்பை தான் நீங்கள் கரெக்டாக பிடிச்சிட்டு இருக்கணும். அதனால தான் தாசர்வாள் சொன்னார், கனகதாசர்வாள், ಕರದಲಿ ಕೊಳಲನು ಊದುತ ಮಾಡುತ್ತ ಸರಿಗಮ ಪದನಿ ಸ್ವರಗಳು ನುಡಿಸಿದ ಹರಿಹರ ಬ್ರಹ್ಮರು ನಲಿದಾಡುತ್ತಿರೇ ತುಂಬುರು ನಾರದುರು பாடுத்திரே யாதவராய. அப்படி ஊதுவராம் பெருமாள். அதை சொன்னார். வேணுநாளிகா மாஸ்திதா வியத்ய யாகலித பாதம் மனோரேமே ஸ்னிக்தபாத பதலே. அதனால் பாதபதலே, பாதபம்னு சொன்னால் மரம். பாதேன பிபதி இதி பாதபா, ஜலம் கால் வழியாக ஜலம் பருகுவதால் மரத்துக்கு பாதபம்னு பேர். பாதபதலே அதனுடைய இது ஷேடோ கீழே. மனோரமே அழகாக வச்சுருப்பார் பெருமாள். அடுத்தது எப்படி வச்சுருப்பார், மாரபாண துத கேச்சரி குலம் நிர்விகார பசு பக்ஷி மண்டலம் திராவணம் ச திருஷ்டதாமபி பிரபோதாவகம் வியஜனி வேணு கூஜிதம் அப்படின்னு எடுத்தார். ஹே பிரபோ, ஹே நாதனே, தாவகம் வேணு கூஜிதம் வியஜனி, அப்பேற்பட்ட அந்த உன்னுடைய புல்லாங்குழலிலிருந்து புறப்பட்ட அந்த வேணுநாதமானது மாரபாண துதி கேச்சரி குலம். மாரபாணம் இல்லைன்னு என்ன தெரியுது, மாறன்கிற வார்த்தையும் சம்ஸ்கிருதம் தான் தெரியுது இல்லையா. மாறன் இது தப்பி தவறி. ஏன்னா இங்கே ஆழ்வாருக்கு, நம்ம ஆழ்வாருக்கு என்ன பேர் தெரியுமோ, மாறன் இல்லையா. வேதம் தமிழ் செய்த மாறன். அதனால் இப்போ மாறன் ஒருவேளை தமிழ் வார்த்தையாக இருந்ததை சம்ஸ்கிருதத்தில் இம்போர்ட் பண்ணிட்டாளா, இல்லாட்டா சம்ஸ்கிருத வார்த்தையிலேருந்து இங்கே வந்திருக்கான்லாம் தெரியல. அதனால் மாரபாண தியுத கேச்சரி குலம். அதனால் அங்கே இருக்கக்கூடிய நிறைய அப்சர ஸ்திரீகளும் பெருமாளுடைய அந்த வேணுகானம் என்கின்ற மாரபாணத்துக்கு வசப்பட்டவர்கள். நிர்விகார பசு பக்ஷி மண்டலம், அங்கே இருக்கக்கூடிய பசு பக்ஷிகள். ஆழ்வா சொன்ன செவியாட்டகில்லாவே பரப்பிட்டு அந்த மாடு கண்ணுக்குட்டியெல்லாம் உட்காந்து எப்போ பார்த்தாலும் புல்லை மேய்ஞ்சிட்டு இருக்கோம். அது கூட வேணுகானம் வந்தோடனே, ஏன்னா நீங்கள் வந்து வாயில் வடாம் போட்டுண்டு பண்ணேன்னு வச்சுக்கோ, அந்த சத்தம் உங்களுக்கே டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இல்லை நம்ம மாத்தில் பண்ணக்கூடிய சீடையெல்லாம் சாட்டேல்னு வச்சுக்கோ இல்லையா, டக்கால் பட்டால் டப் டப் அப்படியே அந்த பட்டாசு 100 வெடி தான், சர வெடி தான் அங்கே வாய்க்குள்ளே. அது ஒன்றுமே கேட்காது இல்லையா. நீங்கள் கச்சேரி கேட்கணும்னு நினச்சின்னு வாயில் அக்கோட்டக்கோ பட்டுக்கோ நான் கொஞ்சம் ஆட்டுன்னு கேட்காது. அதாவது மாடெல்லாம் என்ன பண்ணுமா, வேணுகானம் கேட்கணுங்கிறதுக்காக புல்லை கூட அப்படியே அப்படியே காதை கூட அசைக்காதான், இப்படி எப்படி இப்படி காதெல்லாம் அசைக்கின்ற அது கூட ஏன்னா அதில் ஒரு சத்தம் வருமோ, செவி ஆட்ட இல்லாவே அப்படின்னார் ஆழ்வார். அந்த மாதிரி அந்த பட்சிகள் இருந்துதான். திராவணம் ச அபி திருஷதாம், என்னென்னா கல்லு கூட உருக ஆரம்பிச்சுடுத்தோம். கல்லுக்கு ஈரம் உண்டான்னு கேட்பா, அது கூட உருக ஆரம்பிச்சுடுத்தான். பெருமாள் பாட ஆரம்பிச்சோம். வேணுரந்திர தரலாங்குலீதலம் தால சஞ்சிதல பாத பல்லவம் தத்ஸ்திதம் தவ பரோக்ஷமப்யஹோ சம்விசிந்த்ய முமுஹுர் விரஜாங்கணாஹ வேணுரந்திர தரல அங்குலீதலம். அப்போ அந்த வேணுவில் இருக்கக்கூடிய ரந்திரங்கள், அந்த ஓட்ட வழியாக பெருமாளுடைய அந்த அந்த விரலானது அப்படியும் இப்படியும் போயிட்டு இருக்கு. அப்போது தால சஞ்சலித பாத பல்லவம், அப்பேற்பட்ட உன்னுடைய பாதம் அழகாக தாளம் போடுறது. யாதவராய, நீங்கள் எப்போவுமே இந்த வாத்தியம் வாசிக்கிறவா மடிச்சுன்னு காலில் உட்காந்துப்பா ஸ்டேஜில். நீங்கள் பாருங்க,
கால் வந்து டக்கு 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 டக்குன்னு தாளம் போட்டுட்டே இருக்கும். நம்மளும் ஓரளவுக்கு பாட்டு தெரிஞ்சவான்னு வச்சுங்கோ, அப்படி நம்ம இப்படி போடும்போது நம்ம கால் தானாக தட்ட ஆரம்பிச்சிடும், தாளம் போட ஆரம்பிச்சிடும். நம்மளாம் லயக்காரா, டக்கு 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 டக்குன்னு போடுவோம். அந்த மாதிரி பெருமாள் செய்தாராம். தவ தத்து ஸ்திதம் பரோக்ஷமபி, அப்பேற்பட்ட உன்னுடைய திருஷ்யமானது பிரஜாங்கணாக சம்விச்சிந்திய, கோபிகா ஸ்திரீகள் அதை நினச்சி பார்த்து முமுஹு அஹோ, அப்படியே சுருண்டு போய் ஒரு டிரான்ஸ்க்கு போயிட்டான். அப்படியே அது ஒரு லெவல். டிசம்பர் 31 ராத்திரி பல பேருக்கு வருது பாருங்க, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்பிரிச்சுவல் டிரான்ஸ்க்கு அவள்லாம் போயிட்டான். அடுத்தது என்னன்னு எடுத்தார்? நிர்விஷங்க பவதங்க தர்ஷனீஹி கேச்சரி மிருக खग मृगान् पशूनपि त्वत्पदः प्रणयि काननं च ताः धन्य धन्यमिति नन्वमानयन् ताः ननु अमानयन्. அந்த கோபிகா ஸ்திரீகள் தங்களை கேச்சரீஹி, சாக்ஷாத்து அப்சர ஸ்திரீகளாக நினைச்சுட்டாளாம் வாழலாம். கக மிருகான் பசூனபி, ஏன் அங்கே இருக்கக்கூடிய கக மிருகான் பசு, அங்கே இருக்கக்கூடிய பட்சிகள், மிருகங்கள், பசுக்கள் எல்லாமே நிர்விஷங்கக பவதங்கர தர்ஷனி, உன்னுடைய திருமேனியின் வடிவழகை இடைவிடாமல் அனுபவிக்க வேண்டும், பார்க்க வேண்டும் என்கின்ற கொள்கையோடு கானனம் ச த்வத் பத பிரணயி, அப்பேற்பட்ட உன்னுடைய அந்த காட்டில் உன் திருவடி சம்பந்தம் பெற வேண்டும் என்பதற்காக இருந்தன. என்ன பாக்கியம், என்ன பாக்கியம், தன்ய தன்யம் இதி, என்ன பாக்கியம் செய்தார்களோ, கிருதகிருத்தியர்கள் ஆனார்களே. மேலே சொன்னார், ஆபிபேய மதராமிருதம் கதா வேணுபுக்த சரசேஷமே கதா தூரதோ பத கிருதம் துராஷயேத்யாகுலா முஹுரிமாஹா சமாமுஹன். எடுத்தார், கதா அகம் ஆபிபேயம், எப்போதான் நான் பருகப் போகின்றேனோ, ஏகதா அதராமிருதம், அந்த அதரத்தின் அமிர்தத்தை, பெருமாளுடைய அந்த அந்த உதட்டின் வழியக்கூடிய எச்சில் என்கின்ற அமிர்தத்தை எப்போது நான் பருகப் போகின்றேனோ, கராரவிந்தேன பதாரவிந்தம் சொன்னார் பகவத் பாதாள். வல்லபாச்சாரியர் சொல்லும்போது அதரம் மதுரம், அதரம் மதுரம், இவர் சொன்னார் அதரம் அமிர்தம். பட்டதிரில் அதை சொன்னார், வல்லபாச்சாரியர் மதுரம்னார். ஆண்டாள் என்ன சொன்னா, கருப்பூரம் நாருமோ கமல பூர்ணாருமோ திருப்பவழ செவ்வாய் தான் தித்தித்து இருக்குமோ மறுபோஷித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் விரிப்புற்று கேட்கின்றேன் சொல்லழிவெண் சங்கே கற்பூரம் நாருமோ. பெருமாளுடைய அதராமிருதத்தை நான் சுவைக்க வேண்டாவோ? வேணுபுக்த ரசசேஷம், வேணுகானம் செய்துவிட்டு வந்த சேஷம், அவராக டைரெக்டாக கொடுக்கலனாலும் அந்த வேணுவியாவது நாங்கள் கொஞ்சம் லிக் பண்ணிக்கிறோம் சார், அதில் அவருடைய எச்சில் இருக்குமே அப்படின்னாலாம். பத கிருத்தம் தூரதா துராஷயா, அப்போது ஓஹோ இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டு இருக்கு அப்படின்னு நினைச்சுண்டு இதி இமாஹா ஆகுலாஹா, தங்களுடைய அன்பினால் பீடிக்கப்பட்டவர்களாய் முஹுஹு சமாமுகன்னு, மறுபடியும் மறுபடியும் இது ஒரு துக்கமும் சுகமும் பெற்றிருந்தார்கள். இதுக்கு விரகதாபம்னு பேர். இந்த நாயிக்கா நாயகனை பிரிஞ்சு அப்படியே தவிப்போ, ஐயோ அவர் எங்கேயாவது கிளம்பி போயிட்டார்னா இது ஐயோ என்னை விட்டு பிரிஞ்சு போயிட்டாரேன்னு அவள் அழுவோ, அவள் எங்கேயாவது கிளம்பி போயிட்டார்னா நாயகன் அழுவர். ஏதோ ஒரு படத்தில் சொன்னானே, பொண்டாட்டி ஊருக்கு போயாச்சு அப்படின்னு கத்துறா மாதிரிலாம் இல்லாமல் ஐயோ போயிட்டாளே அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுவான். அந்த காலத்தில் புஸ்தகத்தை பார்த்து அதெல்லாம் தெரியுது நமக்கு. அதனால முஹு சமாமுகன்னு அப்படின்னு அவள்லாம் व्यसனப்பட்டாளாம். பிரத்யஹம் ச புனரித்யமங்கனா சித்தயோனி யோனி ஜனிதாதனுக்ரஹாத் பத்தராக விவசாத் த்வயி பிரபோ நித்யமாபுரிஹ கிருத்ய மூடதாம். பிரபோ அனுக்ரஹாத், உன்னுடைய அனுகிரகத்தால் பிரபோ நாதனே, சித்தயோனி ஜனிதாத், சித்த யோனி ஜனிதாத், உன் மனசே வடிவெடுத்து உன் ஆசையே வடிவெடுத்து காமதேவன் என்கின்றவன் புனஹா பிரத்யஹம் ச இத்யம், இதே விதத்தில் மறுபடியும் மறுபடியும் அங்கனாகா பத்தராக விவசாகா, அந்த கோபிகா ஸ்திரீகளிடத்தில் காமவசப்பட்டவர்களாக ஆக்கி த்வயி நித்யம் ஆபுஹு இஹ, அப்படி
கிருத்தியமூடதாம், அதாவது கிருத்தியமூடதாம்னா அவளுக்கு வெட்கப்படாதவர்களாக்கி, அதாவது பெண்களுக்கு என்ன ஒரு தன்மைனா, பெண்ணீர்மை ஈடழிக்கும் இது தமக்கு ஓர் பெருமை என்ன ஆண்டாள். த மேன் ஷுட் ஆல்வேஸ் வூ த விமன் இல்லையா? அப்படியே அவன் குனியணும், இந்த வெஸ்டர்ன் ஸ்டைலில் அவர் நீல் பண்ணணும், அப்புறம் ரோஜா பூவே ஏதோ ஒரு சொரோஸ்கியோ அவர் கொடுக்கணும். அந்த பெண் வந்து ஓ ஐம் ஸோ ஹாப்பி அப்படின்லாம் சொல்லணும். அந்த இதை வாங்கிக்கணும். 4 பேர் வயலின் ஓயின்னு வாசிப்பா. இப்படி தானே நம்ம ப்ரப்போசல்லாம் பார்த்துருக்கோம். நம்ம ராமாயணத்தில் அப்படி தானே, கன்னிமாடத்து மேலே சீதை நின்றுருக்கா, கீழே ராமர் நின்றுருக்கார். காருலாவும் ஷீருலாவும் மீத்திலை, அந்த காலத்திலே காரெல்லாம் ஓடி இருக்கு போல இருக்கு. காருலாவும் ஷீருலாவும் மீதிலையில் கன்னிமாடம் தண்ணீர் முன்னே நின்றவர். சீதையை பார்த்துட்டு விஸ்மயப்படுறார் ராமர். யாரோ இவர், யாரோ என்ன பேரோ அப்படின்னு சொன்னார். அவர் ஏதாவது புஷ்பத்தை கொடுத்துருப்பாரா, ஏதாவது ஒன்று கொடுத்துருப்பாருன்னு வச்சுக்கோங்க, ரிங்கோ ஏதோ ஒன்று கொடுத்துருப்பார். அதனால் இப்படி தான் ஆண் தான் பெண்கிட்ட போகணுமே ஒழிய, இந்த கோபிகாஸ்திரிகள்லாம் பார்த்தா சார் இந்த கிருஷ்ணர் பின்னாடி போய் போய் எங்களுக்கு வெக்கமே போயிடுது சார் இல்லையா? இப்போ வெக்கத்தையே விட்டாச்சு நாங்கள். வி ஆர் வூயிங் திஸ் மேன் அப்படின்னா. அதனால கிருத்தியமூடதாம் அப்படின்னாலாம். ராகஸ்தாவ தாவஜ்ஜாயதே ஹி ஸ்வபாவாத் மோக்ஷோபாயோ யத்னதஹ ஸ்யாத் நவா ஸ்யாத் தாசாம் த்வேகம் த்வத் வயம் லப்தமாசீத் பாக்யம் பாக்யம் பாஹி வாதாலயேஷ. ராகஹா ஜாயதே ஹி. ராகஹான்னா என்ன? ஆசை, லவ். லவ்வுக்கு ராகம்னு பேர். ராகம் இல்லாமல், லவ் இல்லாமல் இருந்த தன்மைக்கு என்ன பேர்? விராகம். கரெக்ட். விராகத்திலேருந்து வந்த தன்மைக்கு தான் வைராக்கியம்னு பேர் இல்லையா? ராகஹா ஜாயதேஹி. அந்த ராகமானது வந்தபோது ஸ்வபாவாத் தாவத்து, உன்னிடத்தில் நேச்சுரலாக வரும். கிருஷ்ணர் வந்து பாருங்க, எல்லாருக்கும் 10 ரூபா கொடுக்குறேன், தலைவரே வாழ்க நீங்கள்லாம் கத்தணும், ஓகே 1 பிரியாணி பேக்கெட் ஷுவர் அப்படின்லாம் சொல்லாமல் கிருஷ்ணரை பார்த்து எல்லாரும் தாங்களாக கோஷமிடுவார்களாம். அதனால ஸ்வபாவாத், இது தானா சேர்ந்த கூட்டம். அப்படி படமே எடுக்கிறான் பாருங்க, தானா சேர்ந்த கூட்டம். கிருஷ்ணருக்கு எப்படின்னா எல்லாம் தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு. தானா சேர்ந்த கூட்டம்னு ஒரு படம் வந்திருக்கா பாபு? வந்திருக்கு பாரு, பாபு பார்த்துருக்காரு பாருங்க. அதனால வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க அப்படின்னு ஒரு படம் பேர். சார் நீ டைலாக் சொல்லிட்டு போல இருக்குல்ல, வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க, கிருஷ்ணரும் குச்சேலரும் ஒன்னா படித்தவங்க. கிருஷ்ணருக்கு வந்த கூட்டம் தானா சேர்ந்த கூட்டம். இவர் யாருன்னு கேட்டால் ஹிரண்யகசிபு சொல்கிறான், இவர் தான் உத்தம வில்லன் அப்படிங்கிறான் இல்லையா? ஆண்டாள் சொன்னா ஓங்கி உலகளந்த உத்தமன் அப்படின்னா. ஆனால் ஹிரண்யகசிபுக்கு அவர் வில்லனாக இருக்கார், உத்தம வில்லன் இவர். ஆனால் இவர் யாருன்னா ஒருத்தி மகனாய் பிறந்து தனியாக தானே சண்டை போட்ட தனி ஒருவன் அப்படின்னார். அதனால் தனி ஒருவனாய் உத்தம வில்லனாய் தானா சேர்ந்த கூட்டத்தோடு இருக்கக்கூடிய கிருஷ்ணன் வாசு சரவணனும் ஒன்றா படித்தவங்க. அப்படி அவர் கேட்டார், ஒன்றா படித்தவங்களா சார்? வாசுவும் சரவணனும் எப்போ சார் ஒன்றா படித்தாங்க அப்படின்னா, முத்துசுவாமி தீட்சிதர் சொன்னார், முருகனுக்கு மாமா தானே பெருமாள். அதனால் குருகுஹ விபக்தி கீர்த்தனைகள்னு தீட்சிதர் எடுத்திருக்கார். அது எங்கே சொன்னாலும் பெருமாளுக்கு மருமான் தான் எடுப்பார். முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரி சக்தி சரவண முத்திக்குரு வித்து குருபர எனவோதும் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பித்திருவரும் 30 முவர்க்க தமரரும் அடி பேண. இது வரைக்கும் சொல்லியாச்சா? 10 தலை ஒத்த கணைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்டப்பட வட்டத்திகிரில் இரவாக. அருணகிரிநாதர் எடுத்தார். ராமருக்கு 10 தலை ஒத்த கணைதொடு, 10 தலையும் ஒரு கொத்தா எடுத்தாராம் பெருமாள். ஒரு கொத்து என உதித்த திரளோன் அப்படின்னு தேசிகன் எடுத்தார் ராமர். பட்டப்பட வட்ட திகிரியில் இரவாக, ஜெயத்ரதன வதம் மரணம்ங்கிறதுக்காக பட்டப்பட வட்ட திகிரியில் இரவு ஆக, இரவா ஆக்கினவனே பெருமானே அப்படின்னு எடுத்தார். அதனால முருகனை சொல்ற இடத்துலலாம் வாசுதேவனை சொல்லுவார். அதனால வாசுவும் சரவணனும் ஒன்னா படித்தவங்க சொல்லலாம் இல்லையா? பார்த்தேடா, எல்லாத்துக்கும் ஒரு வேதாந்தாத்தமும் கற்பிக்கலாம். இதெல்லாம் போய் வெளில சொல்லிடாதீங்க. மோக்ஷோபாயா சியாத். அப்போ இவாள்லாம், இந்த கோபிகா ஸ்திரீகள்லாம் மோட்சத்தை ஆசைப்பட்டாளாம். யத்னதா நவாஸ்யாத், ரொம்ப கஷ்டப்பட்டாளா,
கஷ்டப்படாமல் இருந்தாளான்னு கேட்டால் பெருமாள் அவளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினைச்சார். ஆனால் யத்னதா என்ன சொன்னார், அவ கஷ்டப்பட்டானும் சொல்லலாம், படலேனும் சொல்லலாம். பெருமாளோடு இருந்தபடியால் மோக்ஷோபாயமான பகவான் பக்கத்திலேயே இருக்கார். ஆனால் அவள் விரும்பி அவன்கிட்ட போனதுனால முயற்சியும் எடுத்ததாக சொல்லலாம். அதனால் தாசாம் தூ தத்து துவயம், அப்பேற்பட்ட இந்த கோபிகா ஸ்திரீகளுக்கும் உனக்கும் ஆசீத்து லப்தமேகம், இவா அத்தனை பேர் உன்னை அடைந்தார்கள். பாக்யம் பாக்யம், என்ன பாக்யம், இவா பெத்தவர்கள். வாதாலயேஷ பாஹி, அப்பேற்பட்ட பகவானே பாஹி காப்பாத்துன்னுட்டார். இந்த தசகத்தில் மட்டும் பட்டதிரியில் என் ரோகத்தை போக்குன்னு சொல்லலை. ஏன்னு கேட்டால் இவரும் அந்த கோபிகா ஸ்திரீகளோடு அந்த ரசானுபவத்தில் இருக்கார். சட்டுன்னு அப்பேற்பட்ட ரசானுபவத்தின் கீழே இறங்கி என் உடம்பு போக்குன்னு சொல்கிறது அவர் கஷ்டமாக இருந்தது. உடம்பால் தவிச்சேனாலும் பரவாயில்ல, கிருஷ்ணரோடு இருக்க வேண்டும் என்று பாவித்து 59வது தசகத்தை தலை கட்டினார் பட்டதிரில். 60, 61 நாளைக்கு பார்க்கணும். நவத்வாரகா புஷ்கர் யாரெல்லாம் வரையலோ 62லேருந்து 75 வரைக்கும் அதில் பார்ப்போம். நாளைக்கு 2 தசகங்கள். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.